கிழக்கு நேயர்களுக்கு வணக்கம். இது பத்ரியை கேளுங்கள். நான் உங்கள் கேள்விகளோடு விவேக் பாரதி. நம்மிடையே பதிலளிப்பதற்காக பத்ரி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம். வாரம் நிறைய கேள்விகள் வந்துட்டு இருக்கு. சில பேர் அதில் பெயர் குறிப்பிட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க. அதை நான் பெயரோட சொல்கிறேன். பெயர் இல்லாமல் சில கேள்விகள் போகலாம். அப்போ இப்பயே அவங்கள்ட்ட சொல்லிடுவோம்ப்பா. அடுத்த தடவை கேள்விகளை கேட்கும் பொழுது உங்கள் பேரை முழுமையாக இந்த ஊரிலிருந்து நான் அப்படிங்கிற மாதிரி உங்கள் பேரை கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். கூடவே மின்னஞ்சல் கொடுத்தீங்கன்னா உங்களை நான் தொடர்பு கொள்ள முடியும். ஸோ பார்க்கலாம் நீங்கள் அந்த அடுத்த முறை செய்கிறாங்களான்னு. ஏன்னா நம்ம ஒரு பரிசும் அறிவிச்சிருக்கோம் அப்படிங்கிறதுனால மின்னஞ்சல் குறிப்பிட்டா இது வரைக்கும் யாருக்குமே பரிசு கொடுக்க முடியல. முதல் கேள்வி, how do you see the expansion of space economy in near future, which also includes earth observation and satellite data based industries which impact agriculture, defense, natural hazards and many sectors, enabling data centers in space, as Skyroot founder recently mentioned about possibility, which satisfies energy and other requirements. இது ஸ்பேஸ் வந்து ரொம்ப முக்கியமான துறை. ரைட் ஃப்ரம் த டைம் நம்ம வந்து கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஸ்பேஸை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமோ, அங்கிருந்து ஆரம்பித்து சேட்டலைட் ஆரம்பத்தில் கம்யூனிகேஷனுக்காகவும், ரிமோட் சென்சிங் அப்படிங்கிறதுக்காகவும், உளவறிதல் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவும், கிளவர்லி டிசைன்டு கேமராஸ், ஹை அப்பர்ச்சர் கேமரா மூலமாக தரையை படம் பிடிக்கிறது, எதிரியோடைய இடங்களை படம் பிடிக்கிறது, ட்ரூப் மூமெண்ட்ஸ், இந்த மாதிரி டிஃபென்ஸ்லேருந்து பல விஷயங்களுக்கு அதை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். அதனால் இது வந்து அதிகமாக தான் போகுது. மிக குறைவான சில நாடுகளே மட்டும்தான் அதை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ எக்ஸ்பென்சிவாக இருந்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்றைக்கு வந்து பலர் அதுக்குள்ளே இறங்கும் பொழுது தொழில்நுட்பம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளரும் காரணத்தினால அந்த காஸ்ட் ஆஃப் லான்ச்சிங் சேட்டலைட்டுங்கிறது ரொம்ப குறைய ஆரம்பிச்சிடும். இந்த லான்ச் வெஹிக்கிள் அதோடைய காஸ்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது ஒரு பக்கமாக. அப்புறம் இந்த சேட்டலைட் டிசைன் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆக அது பெரிய அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஆனாலும் இன்றைக்கும் ரொம்ப 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 கஷ்டமான டீப் டெக்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு துறை அது. இந்த எக்கானமி வந்து ரொம்ப பெரிதாக வளரும். அதாவது இப்போ இருக்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பல மடங்கு விரிவாக போகிறது. ஏன்னா இந்த அஃபோர்டபிலிட்டி வரும்பொழுது யார் வேண்டுமானாலும் தன்னுடைய ஒரு சேட்டலைட்டை வானத்தில் வைத்துக் கொள்ளலாம். அதன் மூலமாக தகவல்களை சேமிக்கலாம். அதன் மூலமாக நம்ம கிரவுண்ட் லெவலில் ஒரு ஆப்ரேஷனை பண்ணலாம். இதை வந்து ரெகுலேஷன் அடுத்து இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஏன்னா வானம் ஃபுல்லாக நீ சேட்டலைட்டை வச்சுட்டேன்னா அப்புறம் என்னடா வருது, எங்களுக்கு சூரிய ஒளி கசிஞ்சு வருமா? அது கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணுறேன், அந்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் யார் வேணாலும் ராக்கெட் அனுப்பலாம்னா அது ஏதாவது ஒரு விதத்தில் ரெகுலேட் பண்ணணும். ஸோ அந்த ரெகுலேஷன் ஒரு பக்கம் இருக்கட்டும். வான்வெளியிலேயே பரிசோதனை சாலைகளை உருவாக்குவது. இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸ், அதுக்கப்புறம் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் சேட்டலைட்ஸ். அது ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னென்னா, லோ எர்த் ஆர்பிட் சேட்டலைட்ஸுங்கிறது வந்து பூமியிலிருந்து ஒரு 180 200 கிலோமீட்டர்லேருந்து 400 கிலோமீட்டருக்குள்ளே ஒரு சேட்டலைட்டை வைக்கிறது. அப்போ அது வந்து பூமியை ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே பலமுறை சுற்றி வந்துவிடும். அதோடைய ஒரு தடவை சுற்றி வர்றது வந்து 1.5 மணி நேரத்தில், 2 மணி நேரத்தில். அப்போ ஒரு நாளைக்கு 20 தடவை சுற்றிட்டு வந்துடும். அங்கிருந்து இன்னும் உயரங்களுக்கு போய் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு ஒன்று. அந்த ஹைட்டில் நம்ம நிலைநிறுத்தினோம்னா பூமி தன்னச்சில் தன்னைத்தானே ஒரு முறை சுற்றி வருவதற்கும், இந்த செயற்கைக்கோள் பூமியை ஒரு முறை சுற்றி வருவதற்கும் ஒரே நேரம் 24 மணி நேரம். அப்போ நீங்கள் டெல்லிக்கு மேலே அதை வச்சிங்கன்னா அது எப்போவுமே டெல்லிக்கு மேலே இருக்கிற மாதிரியே இருக்கும். பூமி சுற்றுது, இதுவும் நகருது, அது அப்போ டெல்லிக்கு மேலேயே அது உட்காந்துட்டு இருக்கும். சென்னைக்கு மேலே வச்சா சென்னைக்கு மேலேயே இருக்கும், இந்தியா மேலே வச்சா இந்தியா மேலேயே இருக்கும். அதுதான் ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ நமக்கு இந்த கம்யூனிகேஷன் சேட்டலைட்ஸ் எல்லாம் நம்ம அந்த ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டில் கொண்டு போய் வைப்போம். அது கன்சிடரபிள் ஹைட்டுக்கு அது நம்ம போகணும். அது சேலஞ்சிங். இதை விட அதாவது ஒரு லோ எர்த் ஆர்பிட்டில் எல்லா கம்பெனியும் இப்போ இன்னைக்கு வந்த புது கம்பெனிகள் எல்லாமே லோ எர்த் ஆர்பிட்டில் நான் ஒரு சேட்டலைட்டை விடுறேன் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால. வேற ஜியோ ஸ்டேஷனரிக்கு போகிறது ஜாஸ்தி. இதே மாதிரி வந்து நம்ம இதெல்லாம் குட்டியுண்டு விஷயங்கள். அதாவது சில 100 கிலோக்கள் ஒரு உருப்படியான சேட்டலைட் பண்ணுறோம்னா, இப்போ ஸ்டார்லிங்க் சேட்டலைட் எடுத்துங்க. அவன் வந்து ஆயிரக்கணக்கில் ஸ்டார்லிங்க் சேட்டலைட்டை உலகத்தை சுற்றி போட்டிருக்கான். இலான் மஸ்கோடைய ஸ்பேஸ் எக்ஸ் கம்பெனி பண்ணியிருக்கிறது தான் அந்த ஸ்டார்லிங்க்ங்கிறது. அது கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அவையெல்லாம் ஒன்றா சேர்ந்து பூமியை கிட்டத்தட்ட என்வலப் பண்ணியிருக்கு. அதன் மூலமாக யாருக்கு வேணாலும் இன்டர்நெட் கனெக்ஷன் கொடுக்க முடியும். தரையில் எந்த ஃபெசிலிட்டியுமே இல்லாமல் ஸ்டார்லிங்கோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வச்சுக்கிட்டு
உங்களுக்கு வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் நீங்கள் கிரவுண்டில் இருக்கிற யாரையுமே நீங்கள் நம்பணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு. அப்போ அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் லெவல் ஆஃப் அடுத்து அதைத்தான் அது அவங்களுக்கு பயங்கர லாபம் கொழிக்கக்கூடிய தொழிலாக இருக்கிறது. அப்போ இந்தியாவில் வந்து ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அதை ஃபோக்கஸ் பண்ணுது. தாங்களே அதை செய்ய போகிறோம் அப்படின்னு. சில பேர் வந்து அதை ஸ்டார்லிங்கோட சேர்ந்து நாங்கள் ஏர்டெல், ஜியோ 2 பேருமே அதை ஸ்டார்லிங்கோட ஒரு அக்ரிமெண்ட்டில் பண்ண போகிறோங்கிற மாதிரி சொன்னாங்க. பட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டார்லிங்க் மேலே ஒரு சின்ன ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவங்க வந்து இந்த யுக்ரைன் ரஷ்யா போர் சமயத்துலலாம் டக்குன்னு இப்போ ரஷ்யாவுக்கு நாங்கள் அதை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம்னா சுவிட்ச் ஆஃப். அப்புறம் அங்கே அமெரிக்கன் கவர்மெண்ட்டை கேட்டுட்டு நீங்கள் வந்து யுக்ரைனுக்கு கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யுக்ரைனுக்கு கொடுப்பாங்க. அப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் சண்டை போடும்போது இவர் திடீர்னு இவங்க ஆஃப் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. அதுக்கு பெஸ்ட் வந்து நாங்களே விட்டுக்கிறோம்ப்பா, எங்கள் கண்ட்ரோலில் இருக்கும், அப்போ எங்கள் நாட்டை சேர்ந்த ஒரு நிறுவனம் பண்ணட்டும், ஐஎஸ்ஆர்ஓ தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ அதுக்கு வந்து ஒரு சில அப்போ இந்தியா அதை பண்ணுதுன்னா சைனா தானே தன்னுடைய ஓன் செட்டை வச்சுட்டு பண்ணும். இப்போ இன்னும் 2 நாடுகள் அதுக்குள்ளே இறங்கும். மற்றவங்களுக்கெல்லாம் வந்து அந்த பணம் கட்டுப்படி ஆகுமா அப்படிங்கிறது தெரியாது. இப்போ பிரிட்டனோ ஃப்ரான்ஸோ சொந்தமாக அதை பண்ண போகிறதில்ல. அப்போ இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது. அதை வந்து யார் வேண்டுமானாலும் பண்ணலாம். அப்புறம் இந்த பரிசோதனை சாலை சொன்னேன். இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிற ஒரே ஒன்று மட்டும்தான் இருக்குது. அது அமெரிக்கா முதல்ல ஸ்கை லேப் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று கொண்டு வந்தது. அதை அப்படியே நீட்டிச்சு அவங்க இன்னைக்கு வந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு லார்ஜ் அபார்ட்மெண்ட் சைஸ்டு ஸ்ட்ரக்சர் வந்து வானத்தில் மிதந்துக்கிட்டு இருக்கு. சீனா அதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவுக்கு அந்த ஆசை இருக்கிறது. ஆனால் நம்ம வந்து போக வேண்டிய தூரம் அதிகம். அதுக்கப்புறம் சந்திரனுக்கு போகிறது, செவ்வாய்க்கு போகிறது, அங்கே லேப். இப்போ ஆர்டமிஸ்ங்கிற ஒரே ஒரு அட்வான்ஸ் ப்ரோக்ராம் தான் அமெரிக்காவிலேருந்து இதை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம சில காணொலிகள் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் கூட நீங்கள் இந்த பதிலோட இணைக்கலாம். சீனா எகெயின் செகண்ட் பவராக நாங்களும் இதை செய்ய போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் இந்தியாவும் அதில் இறங்கும். டிஃபென்ஸுக்கு இதை பற்றி சொல்லவே வேண்டிய தேவையில்லை. ஸோ $multi-trillion ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அப்போ இந்திய நிறுவனங்கள் வந்து இதில் எவ்வளவு சீக்கிரம் இறங்குதோ, எவ்வளவு அதிகமாக இறங்குதோ, எவ்வளவு சுவாரஸ்யமான புதுமைகளை இதில் அவங்க புகுத்துறாங்களோ, அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரெவென்யூ, ப்ராஃபிட் 2மே கிடைக்கும். அதற்கான அடிப்படைகளை நம்ம இங்கே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் மோஸ்ட் சேலஞ்சிங் வந்து ஒரு ராக்கெட்டை ஏவுறது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும். ஃப்ளா இல்லாமல் போகிறது, வெடிக்காமல் போகிறது. அது பேலோடு எவ்வளவு எடுத்துகிட்டு போக முடியும், அதை எப்படி இந்த ராக்கெட்டை பெருசாக்கி பேலோட எவ்வளவு அதிகமாக்கி கொண்டே போகுது. அதுக்கப்புறம் ரீயூசபிள் ராக்கெட். அதில் மாற்று கருத்துக்களும் இருக்குது. ரீயூசபிள்ங்கிறது அவ்வளோ முக்கியமா, அது உண்மையிலேயே அது செலவை குறைக்குமா அப்படிங்கிறது. பட் அது ஒரு நல்ல டெக்னாலஜி. ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணிட்டாங்க. அடுத்து ஜெஃப் பேசோஸோட நிறுவனமும் அதை பண்ணிருச்சு. அட்லீஸ்ட் ட்ரையல் லெவலில். சைனா அதை அட்டெம்ப்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்தியாவில் அக்னிகுல் காஸ்மோஸ் ஏற்கனவே அதை பற்றி சொல்லியிருக்காங்க. மற்றவங்களும் ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா அடுத்தவங்க அதை உடனே செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்புறம் ஆட்களை ஏற்றிக்கொண்டு போகக்கூடிய விண்கலம். இதெல்லாம் அமெரிக்கா எப்போவோ முடிச்சிருச்சுனாலும் தேவர் எக்ஸ்ட்ராடனரிலி எக்ஸ்பென்சிவ் அந்த காலத்துக்கு. இன்னைக்கு அதில் ஃப்ராக்ஷன் ஆஃப் த காஸ்ட்டில் பண்ண முடியுமா? அப்போ லாபம் சம்பாதிக்க முடியுமா? ஸ்பேஸ் டூரிசம், சேஃப் ஸ்பேஸ் டூரிசம். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். நிலாவில் வந்து ஒரு 5 ஸ்டார் சூட் உங்களை வந்து ஒரு 1 வீக் ப்ரோக்ராம் இங்கேருந்து அங்கே கூட்டிகிட்டு போய் அங்கே போய் டாக் பண்ணி அங்கே உங்களை இறக்கிடுவோம். அது ஃபுல் சேஃப்டியெல்லாம் அதில் இருக்கும். அங்கே உங்களுக்கு தேவையான உணவு எல்லாமே, எல்லாத்துக்குமான ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். வெயிட்டர்ஸ் இருப்பாங்க, உங்களை வந்து எல்லாரும் இது பண்ணுவாங்க. அப்புறம் அடுத்து ஒரு வாரம் கழித்து இன்னொரு விண்கலம் வரும். அதில் ஏறி நீங்கள் திருப்பி கீழே இறங்கிடலாம். லக்ஸூரியஸ் ஹாலிடே. பணம் வச்சிருக்கிறவங்கலாம் வந்து எவ்வளோ $1 மில்லியன் ஆனாலும் நாங்கள் கொடுப்போங்க, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல போகிறாங்க. அனதர் திங், அதுக்கு முன்னாடி இன்டர்மீடியேட்டாகவே வர்ஜின் அட்லாண்டிக் வந்து ஏற்கனவே அதை ட்ரை பண்ணுது. ஆனால் அது வந்து ஒரு ஃபுல் ஸ்கேல் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. காசு கொடுக்குறவங்கள கூப்பிட்டு போகிறோம், சும்மா மேலே போய்ட்டு அப்புறம் திரும்பி வந்துடுவோன்ட்டு. ஒரு சில நாட்களாவது இப்போ அனதர் பாசிபிலிட்டி, அது வந்து ஈவன் இந்தியாவே கூட அடுத்து ட்ரை பண்ணலாம். இந்த ககன்யான் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா, இப்போ முதல்ல வந்து ஆள் இல்லாமல் சுற்றி வர்றது, அடுத்தது ஆளோட சுற்றி வர்றது. ஸோ நீங்கள் அது பண்ணலாம். கம்ப்ளீட் ஜீரோ கிராவிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க. பூமி சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த விண்கலம். அது ஒரு 4-5 நாள். அப்போ நீங்கள் இன்னும் பெருசாக அது ஒரு விண்கலத்தில் மொத்தம் 4 பேர் கிராம்டாக இப்படி கையை இப்படி வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு போனால் அதில் ஃபன் இல்லை. ஸோ அது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் சைஸ்டு இதை நம்ம லான்ச் பண்ணணும். அப்போ நம்ம ஒவ்வொரு தடவையும் அதை எடுத்துக்கிட்டு சுற்றிட்டு வர்றது கஷ்டம். அப்போ அந்த ஒன்று சுற்றிக்கிட்டே இருக்கும் ஒன்று வானத்தில். இங்கேருந்து அதில் போய் டாக் பண்ணுவேன், நீங்கள் இறங்கிக்கணும். இது ஒரு ஷட்டில் பஸ் சர்வீஸ் மாதிரி தான். சரிப்பா, போன வாரம் வந்தவங்கலாம் ஏறுங்க வண்டியில்,
அப்படின்னு சொல்லி அவங்கள ஏற்றிக்கிட்டு திரும்ப வந்துடுவேன். திரும்ப அடுத்த வாரம் வருவேன்ப்பா, எல்லாரும் அது வரைக்கும் உலகத்தை சுற்றிட்டு இருங்க, ஜாலியாக ஹேவ் ஃபன், வந்து உங்களை திருப்பி கூப்பிட்டு போயிடுவேன். ஆனால் இதில் ரிஸ்க் இருக்குது. இந்த மாதிரி எல்லா விதமான வித்தைகளும் நடக்க போகுது நாளைக்கு. இதில் எதுவுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் கிடையாது, எல்லாம் நடக்க போகுது. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி மல்டி ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ், ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ். அதில் இந்திய நிறுவனங்கள் விட்டு பிடிக்காம ஆரம்பத்திலேயே வந்துட்டாங்க. அதை வந்து இந்தியாவுடைய ஸ்பேஸ் பாலிசி 2022 நம்ம கொண்டு வந்த ஸ்பேஸ் பாலிசி, 24 அந்த இன் ஸ்பேஸ்ங்கிற அமைப்பை ஏற்படுத்துவது, இது எல்லாமே இந்த ரைட் டைரக்ஷன். இன்னொரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடியே கூட ஆரம்பிச்சிருக்கலாம். பட் இப்பொழுதாவது ஆரம்பித்தார்களே, சரியான திசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கு. இது நம்மளுடைய கேப்பபிலிட்டியும் பல விதங்களில் முன்னேற்றம். மெட்டீரியல்ஸ் டிசைன்லேருந்து ஆரம்பித்து புதிய வகை பொருட்களை உருவாக்குதல், ஏகப்பட்ட பேர். நாசாவுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் காரணத்தினால தான் எண்ணற்ற புதுமைகள் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்பேஸில் வந்தன. அதே மாதிரி இன்னைக்கு இந்தியா அதை பிரைவேட் பிளேயர்ஸ்க்கு ஓப்பன் பண்ணுறதன் மூலமாக பல தரமான ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் நிச்சயமாக இந்தியாவுக்கு கிடைக்கும். அது வந்து இந்தியாவையும் உலகத்தையுமே வந்து அதை மேலே கொண்டு வரும். Should we restructure the Rajya Sabha to follow US Senate model, which gives equal 2-seat representation for each state? புரிஞ்சிருச்சு, எனக்கு என்ன கேள்வின்னு புரிஞ்சிருச்சு. இன்ஃபேக்ட் நான் வந்து இதை பற்றி தொடர்ச்சியாக இதுக்கு முன்னாடியுமே பேசியிருக்கேன். டீலிமிட்டேஷன் பில் வந்த சமயத்தில் நம்ம செய்த காணொலிகள்லேயே இதை பற்றி நான் ஸ்பெசிஃபிக்காகவே பேசியிருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் எந்த விதத்துலையும் வித்தியாசமே கிடையாது. தமிழ்நாட்டுக்கு லோக்சபாவில் இத்தனை எம்பிஸ் இருக்காங்கன்னா அதே ப்ரொப்போர்ஷனில் தான் ராஜ்யசபாலையும் எம்பிஸ் இருக்காங்க. என்ன, அவங்க தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முறை தான் வேறு. உத்தரப்பிரதேசிலேருந்து போகிற எம்பிக்களுடைய, ராஜ்யசபா எம்பிக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகம். இப்போ அவங்களுக்கு லோக்சபாலையும் ஹை ரெப்ரசன்டேஷன், ராஜ்யசபாலையும் ஹை ரெப்ரசன்டேஷன். ஸோ அதை மாற்றணும். ஏதாவது சீர்திருத்தம் கொண்டு வருவதாக இருந்தால் அந்த சீர்திருத்தம் முக்கியமானது அப்படிங்கிறத பற்றி நானே சொல்லியிருக்கேன். இன்றைக்கி அமெரிக்காவில் வந்து ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அது எது மேலவை கீழவை அப்படிங்கிற வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பல, 2 அவைகள் இருக்குது. ஒன்று ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இன்னொன்று செனட். இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் எல்லோருமே மக்கள் தொகை கணக்கெடுப்புடைய அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுபவர். சில ஸ்டேட் அங்கே இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைவான மக்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட் இருக்குது. வியோமிங் ஒரு உதாரணத்துக்காக ஒன்று சொல்கிறேன். அங்கேருந்து ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் தான் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்க்கே வருவார். ஆனால் அங்கே 2 செனட்டர். இன்னொரு பக்கம் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு 3-4 ஸ்டேட் எடுத்து, கலிஃபோர்னியா, நியூயார்க், டெக்சஸ், பென்சில்வேனியா, இந்த 4 ஸ்டேட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நிறைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். ஆனால் அங்கேயும் அவங்களுக்கும் 2 செனட்டர் தான். அப்போ அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு குட்டியூண்டு ஸ்டேட்டை, மெகாலயா மாதிரி, நாகாலாந்து மாதிரியான ஒரு குட்டியூண்டு ஸ்டேட்டுக்கும் 2 செனட்டர் ஈக்குவலண்ட், 2 ராஜ்யசபா மெம்பர்னு வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேசம், மேற்கு வங்கம், மகாராஷ்டிரம், தமிழ்நாடு, இதுதான் லார்ஜ் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இந்த பீகார். இந்த டாப் 5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 வந்துடும். இந்த 5 வந்து 2 பேர் தான் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் 2 பேர் தான். அப்போ ஒரு பக்கம் நாகாலாந்து இஸ் ஈக்குவல் டு தமிழ்நாடு, மேகாலயா ஈக்குவல் டு உத்தரப்பிரதேசம். அப்போ அவர்களும் தங்களுடைய கருத்துக்களை இணையாக சொல்ல முடியும். இப்போ நமக்கு வந்து நான் 2ங்கிறத நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், நம்ம 2ல் தான் நிறுத்தணுங்கிறது இல்லை. அப்படியே ஹோல்சேலாக அமெரிக்கன் மாடலை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ நம்ம வந்து இப்போ நமக்கு ஒரு 30 ஸ்டேட் இருக்குது. 30 இந்த யூனியன் டெரிட்டரி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுங்கிறது அடுத்த பிரச்சனை, அது தனியாக வச்சுப்போம். சுமார் 30 ஸ்டேட் இருக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு ஸ்டேட்டுக்கு 10 ராஜ்யசபா உறுப்பினர்கள். அப்போ 30 × 10 300 ஸ்ட்ரெயிட்டவே. ஆனால் எல்லாரும் ஈக்குவல். அப்போ கோலிஷனே வேறு மாதிரி அங்கே ஹேண்டில் பண்ணியாங்க. ஸோ அது ஒரு ஃபேர் மாடல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவர் டைம் அது வந்து அமெரிக்காவுக்கு நிறைய ஸ்டெபிலிட்டியை கொடுத்துருக்கு. அங்கே இன்னும் பயங்கரமான காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல், செனட்டுக்கு 6 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். இப்போ செனட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி ஃபேக்டர். இங்கேயும் நமக்கு வந்து ஒரு 6 ஆண்டுகள் ராஜ்யசபாயிலையும் டேர்ம் இருக்குது. ஆனால் நம்ம லோக்சபாவுக்கு வந்து 5 ஆண்டு. ஸோ ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாது. இங்கேயும் வந்து ஒரு 1/3 இங்கேயும் ஒரு மாற்றம் வந்துக்கிட்டு இருக்கோம். அங்கே அதே மாதிரி அந்த 1/3 அமெரிக்காலையும் இருக்குது. ஸோ நிறைய டச் பாயிண்ட்ஸ் இருக்குது. நம்ம நிச்சயமாக ராஜ்யசபையை வந்து மாற்றி அமைக்கணும். அங்கேயும் இதே மக்கள் தொகை கணக்கெடுப்பு பாணியிலேயே போகிறோம்னா அது வந்து அன்ஃபேர்.
அப்படிங்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் நினைக்கிறேன். அதை யாராவது ஒருத்தர் அதை ப்ரப்போஸ் பண்ணி சீரியஸாக அதை கன்சிடர் பண்ணி சின்ன ஸ்டேட்டுக்கும் ஒரு வெயிட் கொடுக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வர்றது வந்து அவசியம் இந்தியா மாதிரியான ஒரு நாட்டுக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. Please share some books in Tamil to understand correct Indian history without leftist narrative. Also, Suviraj Jaiswal's book Vainavam Thotramum Valachiyum, is it reliable or it has leftist narrative? Please advise. திடீர்னு இட்ஸ் டேக்கன் மீ ஆஃப் கார்ட். நான் இந்த கேள்விகளெல்லாம் அதுக்கு முழுக்க நான் பார்க்கலன்னா 2-3 தனி கருத்துக்களாக நான் இதை வச்சுக்கிறேன். இந்தியாவில் இடதுசாரிகள் ஒரு பெரிய ஆதிக்கத்தை புத்தகம் எழுதுவதில் செலுத்தி வந்திருக்காங்க. நம்ம சொல்கிறது வந்து வரலாற்று ஆசிரியர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஸ்பெசிஃபிக்காக அகடமிஷியன்ஸ், வரலாற்று ஆசிரியர்கள். அந்த ஒரு ட்ரெண்டில் வந்து நம்ம சுதந்திரத்துக்கு முந்தைய காலகட்டத்தில் சில அந்த லெஃப்ட்டு அப்படி இப்படின்லாம் இல்லாமல் ஒரு நேஷனலிஸ்டிக் நேரேட்டிவில் எழுதிய சிலர் இருக்காங்க. அதற்கு பிறகே வந்து ஒரு ஹெவிலி லெஃப்ட் லீனிங் நேரேட்டிவ் வர ஆரம்பிச்சிருச்சு. ரைட், ரொமிலா தாப்பர், இர்ஃபான் ஹபீப், இந்த மாதிரி ஒரு சில பேர்களை நம்ம வந்து சொல்லலாம். இதில் அகடமிக்கான வரலாறு, அதுவும் வந்து ஒரு ஒட்டுமொத்த இந்திய வரலாறு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உபீந்தர் சிங் ஓடது வந்து ஓரளவுக்கு ஒரு சென்ட்ரல் நேரேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். உபீந்தர் சிங் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? மன்மோகன் சிங்கோடைய மகள். அவங்க வந்து பேராசிரியராக இருந்த அவங்க ஒரு புத்தகம். ஆனால் அதுலேயும் வந்து சவுத்துக்கான இடம் வந்து ரொம்ப குறைவு. கல்லூரிக்கான பாடப்புத்தகம் எழுதும் பொழுது நீங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளே கொண்டு வரணும். எப்படி எல்லாத்தையும் கொண்டு வர்றது? நாங்கள் தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் மூலமாக பேரரசுகள் பற்றி, அதிகம் அறியப்படாத பேரரசுகள் பற்றி ஆண்டுக்கு ஒரு நிகழ்ச்சி பண்ணும்பொழுது, இன்ஃபேக்ட் வரலாறுக்கு புத்தகமாக இல்லாமல் வீடியோ ப்ரெசன்டேஷன்ஸாக வேணும்னா தமிழ் ஹெரிட்டேஜ் ட்ரஸ்ட் அதோடைய ஆர்கைவ்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. இதெல்லாம் ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் பொதுவாக உங்களுக்கு புத்தகத்தில் எளிதில் கிடைக்காது. அது மாதிரி பல விஷயங்கள் வந்து நீங்கள் கேள்வியே படாத டைனாஸ்டிஸ் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்களா? ஓ, கோவாவை மையமாக வைத்து அந்த பகுதியில் ஒரு பெரிய ஒரு பேரரசு வந்து ஆண்டு இருக்கிறதா? இல்லை, பேரரசு இல்லை, கொஞ்சம் சிற்றரசு தான். ஆனால் அவங்க மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான காரியங்களை செஞ்சுருக்காங்க. இப்படின்னு பல விஷயங்கள் நமக்கு வந்து தெரிய வரும். என்னுடைய ஃபர்ஸ்ட் லெவல் சஜஷன், நீங்கள் வந்து ஒரு புத்தகம், இவர் வந்து தமிழ்நாட்டை பற்றி கேட்குறாரு ஸ்பெசிஃபிக்காக இல்லையா? குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணுறது வைணவம் தோற்றம் வளர்ச்சி. இல்லை, வைணவம் தோற்றம் வளர்ச்சி தனியாக வச்சுப்போம். கேட்குறது வந்து மொதல் பார்ட் வந்து புக்ஸ் இன் தமிழ். புக்ஸ் தமிழில் நம்ம இன்னும் பெரிய கஷ்டத்துக்கு வரோம். ஏன்னா இங்கே வந்து தமிழில் எழுதுபவர்கள், நேரடியாக தமிழ் எழுதுபவர்கள் அப்படிங்கிறதே குறைவு. ஒரு நல்ல வரலாற்று புத்தகம்ங்கிறத நான் வந்து அந்த அகடமிக் ரிகரோடு இருக்கணும் அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இதை ஆர்வத்தோடு படிப்பவர்களுக்கு. நம்மளும் வந்து பாப்புலர் புக்கு நிறையா கொண்டு வந்திருக்கோம். ராஜராஜ சோழன், நம்ம நாளைக்கு வேணால் இன்னொரு 10 புத்தகம் கூட கொண்டு வரலாம். அது விறுவிறுப்பு நடையும் வேகமாக படித்து முடிச்சுட்டு போகிறதுமானது. ஆழமாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒரு அகடமிக் ரிகரோடு எழுதணும் அப்படிங்கிறத நான் முதல்ல எடுத்துக்கேன். ஸோ அந்த விதத்தில் வந்து குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரியான புத்தகங்கள் நிஜமாவே எனக்கு நினைவுக்கு வரல. ஆங்கிலத்தில் தான் நிறைய புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதுவும் வந்து உங்களுக்கு மலையாள பின்னணி கொண்ட, அதாவது கேரளாவிலிருந்து எழுதியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் கொஞ்சம் டேட்டட். கடந்த 10-20 ஆண்டுகளில் தமிழக வரலாறு அப்படின்னா மன்னர்கள் சங்க காலத்திலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்குமான, அல்லது இவ்வளோ இன்றைக்கு கூட வேண்டாம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனி காலகட்டம் வரை அப்படின்னு ஒரு புத்தகம் இன்னைக்கு எழுதணும்னா தமிழ்நாடு அல்லது தமிழ் நிலப்பரப்பு, அதில் வந்து கேரளா வரும் போகும், அதை வேறு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து இன்றைக்கு குறிப்பிட்டு சொல்லக்கூடியது மாதிரி எங்களுக்கு தமிழில் ஏதாவது இருக்கான்னா கஷ்டம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இல்லை, வைணவம் குறித்த புத்தகங்கள் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஐ வில் கிவ் அ லிஸ்ட். ஒரு 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 சில நல்ல செட் ஆஃப் புக், நான் சரியான புத்தகம் பேர் நம்ம இதுக்கு கீழே போட்டுருவோம். நான் ஒரு லிஸ்ட்டை அனுப்புகிறேன், அதை நம்ம சேர்த்துருவோம். இது எதுக்காகன்னா வந்து நீங்கள் வாங்கி படிக்கணும்னா, அல்லது நிறைய புத்தகங்கள் archive.org-லேயே இருக்குது. வைணவம் அப்படின்னு வரும்பொழுது முக்கியமான சில போக்குகள் இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு ஆர்கனைஸ்டு வைணவம் அப்படிங்கிறது ராமானுஜருடைய ஸ்ரீ வைஷ்ணவம். கர்நாடக பகுதியில் தோன்றியது மத்வருடைய துவைத்த வைஷ்ணவம். அது ஒரு ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபியோட சேருது. அங்கிருந்து ஆரம்பித்து இந்தியாவுடைய பல்வேறு பகுதிகளிலையும் வைணவம் தழைத்திருக்கிறது. வெவ்வேறு ஆட்கள், கிருஷ்ண சைத்தன்யருடைய கௌடிய வைணவம், அஸ்ஸாம் பகுதியில் சங்கரதேவர் அப்படின்னு ஒரு ஃபிலாசபர் இருந்தார், அவருடைய ஸ்கூல் ஆஃப் வைணவம், நிம்பார்க்கர், வல்லபாச்சாரியர். நிம்பார்க்கர் இங்கே ஆந்திர பகுதிகள்னு நினைக்கிறேன்.
வல்லபர் வெஸ்ட்ல வந்துருது. குஜராத் பகுதிகள்ல. ராமானந்தி செக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்க ராமானந்தர் அப்படிங்கிறவரோடது. அது வந்து ஒரு மத்திய, வடக்கு உத்தரப்பிரதேசம் பகுதி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி வந்து பலர் வைணவத்த முன் வச்சிருக்காங்க இந்தியால. நீங்க சாதாரணமா கேட்டீங்கன்னா வந்து எல்லாரும் இந்த ராமானுஜரையும், மத்வரையும் மட்டும் தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க வந்து வலுவாக இந்த ஒரு ஒரு தத்துவார்த்த ரீதியில அத விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம் அப்படிங்கிறதோட இணைக்கும் பொழுது. ஆனா இவர்கள் அனைவருமே வந்து வைணவத்தை பரப்பினதுல ரொம்ப முக்கியமான ரோல். அதுல ராமானந்தர் ராமர முதன்மை தெய்வமாக பேசுவாரு. கிருஷ்ண சைத்தன்யர் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணர் முதன்மை தெய்வமாக ஆகிவிடும். மத்தபடி பொதுவாக விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் வந்து அந்த அடித்தளத்தில் இருக்கிறவர். இது தவிர நெறைய ஃபோக்கிஷ் இப்ப ஈவன் நம்ம சங்க இலக்கியங்கள் எடுத்துக்கிட்டாலே, அதுல மாயோன் முக்கியமான ஒரு தெய்வமா வந்துர்றாரு. பரிபாடல் மிக தீவிரமாக அடிப்படையாக அது ஒரு வைணவத்தை பேசுகிறது. அதற்கு பிறகு வந்து ஒரு ஜம்புக்கு பிறகு அது ஆழ்வார்கள் அத முன்னெடுத்துட்டு வராங்க. அத தான் வந்து ராமானுஜ வைஷ்ணவம் அதையும் வேத, உபநிடத கருத்துக்களையும் ஒண்ணா சேர்த்து 2 ஸ்கூலையும் அது இணைக்குது. ஸோ இதுக்கு வந்து நல்ல சாலிடான புத்தகங்கள் இருக்கு. ஸோ நான் அதுல வந்து நம்ம குறிப்பில அத குடுத்து சேர்த்துருவோம். தமிழ்ல எழுதப்படும் இது இது இப்ப நான் குடுக்கக்கூடிய ரெஃபரன்ஸ்லயே எவ்வளோ புத்தகம் எதுவுமே தமிழ்ல படிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம் இல்ல. எல்லாமே ஆங்கிலத்தில படித்த மாதிரி தான் ஞாபகம் இருக்கு. இப்போ நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு அப்படிங்கிறத அக்னாலட்ஜ் பண்ணுவோம். நல்ல நல்ல புத்தகங்கள தமிழ்ல ஒரு அகாடமிக் தரத்தோடு எழுதக்கூடிய புதிய வரலாற்று ஆசிரியர்கள், ஹிஸ்டரியில பிஹெச்டி பண்ணவர்கள் வருமாறு நம்ம வேண்டிக் கொள்வோம். அவ்வளோதான் நம்ம செய்ய முடியும். சென்னையிலிருந்து முரளிதரன் ஒருத்தர் கேட்டிருக்காரு. காந்தி என்பவர் ஒரு ஏமாற்றுக்காரர் என்பதை வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களுக்கு வரவேண்டிய பணம் அனைத்தையும் தாமே வைத்துக்கொண்டு தராமல் தாமதித்து வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள் கடிதம் மூலம் கேட்டும் நேரில் சென்றும் பல காலம் கேட்டும் பின்புதான் தந்தார். அவரின் உண்மையான குணம் இந்த பண பரிவர்த்தனை மூலம் காந்தி அவர்களின் நேர்மையற்ற எண்ணமும் செயலும் வெட்ட வெளிச்சமாக காட்டுகிறது. அவர் நேர்மையும் நாணயமும் இந்த ஒரு செயலால் அவரை நம்ப மறுக்கிறது. இந்த செயலை பற்றி தங்களது மேன்மையான கருத்து. இது ரொம்ப வருத்தம் தரத்தக்க நேரேட்டிவ் அவர் பிரசன்ட் பண்றது. ஆக்சுவலா இத பத்தி ஏ.ஆர். வெங்கடாச்சலபதி விரிவாக எழுதியிருக்காரு. அதெல்லாம் அவைலபிள். பிரீஃபா எனக்கு நினைவிலிருந்து நான் சொல்றேன். தென்னாப்பிரிக்கால தமிழர்கள் வ.உ. சிதம்பரம் பிள்ளைக்கு ஏற்பட்ட அந்த நிலையை நினைத்து அவர்கள் பணம் திரட்டுகிறார்கள். அவருக்கு பணம் குடுக்கணுன்ட்டு. அந்த காலத்துல வெஸ்டர்ன் யூனியன் மனி ட்ரான்ஸ்ஃபர்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு மாதிரி பட்டன் அழுத்தினா பணம் இங்க வந்து சேராது. அந்த நிலையில அவங்க வந்து பணம் திரட்டி அவர்களுக்கு தெரிந்த ஒரே ட்ரஸ்டட் ஆள் யாரு அப்படின்னா காந்தி. ஸோ அவர்கிட்டக்க ஸ்பெசிஃபிக்கா இந்த மாதிரி நாங்க ஒரு எஃபோர்ட் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி திரட்டி சம் டிரான்சாக்ஷன் நடக்குது. இது வந்து அந்த சமயத்துல காந்தி தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு வேற வந்துடுறாரு. இங்க வந்து அவர் ஒரு மிகப்பெரிய சுற்றுப்பயணத்துல இருக்காரு. இந்தியாவை அறிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற ஒரு மாபெரும் சுற்றுப்பயணத்துல அவர் இருக்காரு. பலமுறை வ.உ.சி வந்தது மாதிரி இல்ல. அவர் ஒரு கடிதம் எழுதுறார் நிச்சயமா. அதற்கு இவர் பதில் கடிதம் எழுதுறார். இந்த ஒரு முயற்சி நடந்தது. ஏதோ சிலதெல்லாம் பணமெல்லாம் சேகரிச்சிருக்காங்க. என்னங்கிறத விசாரிச்சுட்டு, கணக்கு என்ன அப்படின்னு கேட்டு நான் உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். ஆனா அந்த சமயத்துல சிதம்பரம் பிள்ளை ரொம்ப கடினமான நிலையில் இருந்தார்ங்கிறது உண்மை. ஒரு என்ட்ரி லெவல் வழக்கறிஞராக அவர் பணியாற்றிக் கொண்டிருந்தார். அது ஒரு வழக்கறிஞர் தொழிலுக்கு பிறகு படிப்புக்கு பிறகு அல்ல. அது பை பிராக்டிஸ் பண்ண முடியும். அதெல்லாம் ஸ்ட்ரிப் பண்ணிட்டாங்க. இவர் செடிஷன் கேஸ் எல்லாம் போட்டு சிறைக்கு அனுப்பிச்சாங்க. கொடுஞ்சிறையில அனுப்பிச்சாங்க. அதுலேருந்து அவர் வெளியில வந்து அவர் லாவும் பிராக்டிஸ் அதுக்கப்புறம் அவர் அது ஒரு மாதிரி ரெஸ்டோர் ஆச்சு. முதல்ல முடியல. பட் ரொம்ப உடல் தளர்ந்திருந்தார், மனம் தளர்ந்திருந்தார். அப்ப அவருக்கு சொல்லப்பட்டது, இந்த மாதிரி நாங்க வெளிநாடு வாழ் தமிழர்கள்லாம் தென்னாப்பிரிக்கால நாங்க சேகரிச்சு பணம் அனுப்பிச்சோம். வந்து சேர்ந்ததா அப்படின்னு கேட்ட உடனே அவர் வந்து காந்திய தொடர்பு கொள்றார். காந்தி அ செக் பண்றேன்னு சொல்லிட்டு அவர் ஹி ஃபாலோஸ் அப். எவென்ச்சுவலி அவருக்கு வந்து இந்த மாதிரி எவ்வளவு சேகரிச்சு கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற தகவல் பை தென் காந்தியே ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆயிருக்காரு. ஸோ அவர் கணக்க வெரிஃபை பண்ணி எவ்வளவு பணம் வந்ததுன்னு கேட்டு அத கரெக்ட்டா அவர் குடுக்குறாரு. அதுவரைக்கும் ரெக்கார்ட் இருக்கு. இந்த காலதாமதம் அப்படிங்கிறது வந்து காந்தி ஏமாற்றுபவர்னு அவர் மேல 1000 கமெண்ட் இருக்கிறவங்க கூட பண விவகாரத்துல காந்தி இன்னொருவரை ஏமாற்றக்கூடியவர் அப்படிங்கிறத யாருமே ஏற்க மாட்டாங்க. காந்தி கணக்கு நம்ம இன்னி வரைக்கும் சொல்றோம் என்னன்னா, அவர் அவ்வளவு மெட்டிகுலஸா கணக்கு வழக்குகளை வைத்திருப்பவர். இதற்கு இவ்வளவு ரூபாய் செலவழித்தேன். இது இவருடைய பணம். அவர் இவ்வளவு கொடுத்தார் அப்படின்ட்டு அவ்வளவு மெட்டிகுலஸா அவர் பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனா பொதுவா காந்தி கணக்குன்ற வார்த்தை கண்ணுக்கு தெரியாம போன கணக்குன்ற மாரி தானே சொல்லப்படுது. அது எதுக்கு எப்படி பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது தெரியல. பட் அவர் வந்து ரொம்ப
வெரி மெட்டிகுலஸ் பர்சன். நீங்க இணையத்தை திறந்து காந்தி வஉசியை ஏமாற்றினாரா அப்படின்னு நீங்க கூகுள்ல போட்டீங்கன்னா ஏகப்பட்ட பேர் நேர்ல பார்த்த மாதிரி எழுதுவாங்க. எப்பவுமே நமக்கு வந்து ஒருவருடைய கருத்துக்கள் பிடிக்கிறதா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா ஒருவரை வந்து எவாலுவேட் பண்ணும்பொழுது பொய்யாக அவரை பற்றி புனைந்து கெட்ட வார்த்தை சொல்லி அவரை திருடன், அவரை ஏமாற்றுக்காரன், மோசடி பேர் வழி அப்படின்னு சொல்றது வந்து ஒரு குரூரமான மனத்தின் வெளிப்பாடு. அதற்கு நிச்சயமாக காந்தி தகுதியற்றவர். அவரை போய் இவ்வளவு குரூரமாக எவாலுவேட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட மனிதரே அல்ல அவர். அவர் மகாத்மாவா இல்லையாங்கிறதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். இது வந்து அவதூறை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆராய்ச்சியாளர்கள் தெளிவாக ட்ராக் பண்ணி கடிதத்தை அப்படியே கொடுத்திருக்காங்க. காந்தி வஉசியை ஏமாற்றவில்லை. காலதாமதம் என்று கூட நாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கான்டெக்ஸ்ட்ல அதை சொல்ல முடியாது. இதை வந்து யாரும் இந்த மாதிரி பேசுவதை தவிர்க்க வேண்டும். அது உங்களை தான் வெளிச்சமிட்டு காண்பிக்கிறது. காந்தியை எந்த விதத்திலும் சிறுமைப்படுத்தும். அடுத்து ஒரு ஷார்ட் கேள்வி, ஆனால் லாங் அது பதில் வரக்கூடிய ஒரு கேள்வி. கேன் யூ சமரைஸ் த காவிரி இஷ்யூ? விச் சைட் இஸ் ரைட் அண்ட் வாட் ஆல் த ராங்ஸ் ஈச் சைட் ஹவ் டன், இஃப் எனி? வாட் இஸ் த பெஸ்ட் வே ஃபார்வர்ட்? நான் நினைவில் இருந்து தான் சொல்கிறேன். நான் இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் நான் வந்து இதை ஒரு ஆராய்ச்சி பேஸ்டாக வைக்க வேண்டாங்கிறது தான் நம்ம வந்து எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஃப்ரெண்டோட டீ குடிச்சிக்கிட்டு இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு கேள்வி வருதுன்னா அதற்கான உரையாடல். இப்போ நம்ம வந்து இதை பல தளங்களுக்கெல்லாம் போய் இப்போ டாக்குமெண்ட்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டெல்லாம் சொல்லலாம். அதை நான் விரும்பலை ஸ்பெசிஃபிக்காகவே. அப்போ என்ன ஆகிடும்னா இந்த ஃப்ரீக்குவன்சியை நம்ம மட்டுப்படுத்தணும், நம்ம நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ அது வந்து நமக்கு தேவையில்லாத அழுத்தத்தை ஏற்படுத்தும். காவிரி பிரச்சனை வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் அதை பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. இது லார்ஜ்லி இதோடைய பிரச்சனை வந்து என்னுடைய பார்வையிலேருந்து நான் சொல்லிடுறேன் என்னன்ட்டு. இந்த அப்பர் ரிப்பேரியன் ஸ்டேட், லோவர் ரிப்பேரியன் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். மேல்மடை, கடைமடை. அவங்க மேலே இருக்காங்க. அதாவது ஆறு கிளம்பி வரக்கூடிய இடத்துல கர்நாடகா இருக்குது, கீழே தமிழகம் இருக்குது. ஆனால் அதில் துளியூண்டு கேரளாவுக்கும் பாண்டிச்சேரிக்கும் இதில் கொஞ்சோண்டு அவங்களுக்கும் கொஞ்சம் உரிமை இருக்குது. பட் பை அண்ட் லார்ஜ் அவங்க வந்து இந்த பிரச்சனைக்கே வர்றது கிடையாது. எப்பயாவது வந்து தமிழ்நாடு தூண்டி விட்டு பாண்டிச்சேரி தமிழ்நாடோடு சேர்ந்து சில சமயங்களில் சத்தம் போட்டிருக்கு இதுக்கு முன்னாடி. கேரளா பெரிய அளவுக்கு இதை பற்றி கவலைப்படுறதில்ல. அவர்களுக்கு வந்து நிறைய சிறு சிறு ஆறுகள், அவங்களுக்கு தண்ணிக்கு பஞ்சமே கிடையாது. பட்டு தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகத்துக்கும் இது மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறத நியூட்ரல் பார்வையிலிருந்து இதை முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று. ரெண்டாவது வந்து ஹிஸ்டாரிக்கலி, அதாவது மைசூர் மகாராஜாவோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோ அந்த காலத்துக்கெல்லாம் முன்னாடி சோழர்கள் காலத்திலிருந்தே என்ன நடந்ததுன்னா எப்போவுமே வந்து ஒரு ஒரு ஆறு அதோடைய ஸ்டார்டிங் இடத்துல வந்து கொஞ்சம் சிறிதாகத்தான் இருக்கும். அதுக்கப்புறமா அது கொஞ்சம் கொஞ்சமாக பறந்து விரிந்து போகிறது. திரும்ப அது டொப்போகிராஃபியை பொறுத்து திரும்ப சுருங்கி விரிந்து இந்த மாதிரிலாம் நடக்கும். கர்நாடகத்தில் அது வந்து ஒரு நம்ம சொல்லுவோம் இந்த பீடபூமி அப்படின்னு சொல்லுவோம். பிளாட்டோ, கொஞ்சம் கடல் மட்டத்திலிருந்து உயரத்தில் இருக்கக்கூடியது. அதனால தான் அது அந்த உயரத்தை தாண்டி அதுக்கு பிறகு அது வந்து ஒகேனக்கல் வழியாக அது வந்து தருமபுரி மாவட்டம் வழியாக தமிழ்நாட்டுக்குள்ளே நுழைந்து அதுக்கு பிறகு அது போய் தஞ்சாவூர் மாவட்டத்தில் அது கடலை கிடக்குது. ஸோ இந்த பாதையில் தமிழ்நாடு ஒரு ஃப்ளாட்டான டெரெயின். கர்நாடகத்தில் மேடு பள்ளங்கள் நிரம்பியது. ஸோ தமிழ்நாட்டில் மேட்டூரை தாண்டி நம்ம வந்து டேமே கட்ட முடியாது. டேம் கட்டணும்னா அதுக்கு வந்து ஒரு ஹை டிகிரி ஆஃப் ஹைட் கிரேடியன்ட் இருக்கணும். அப்போ தான் தண்ணீரை இந்த பக்கம் தேக்கி வச்சுட்டு கீழே மதகுகள் வச்சு அதை அடைச்சிட்டு தேக்கிய தண்ணீரை வேண்டிய போது திறந்து பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ நமக்கு மேட்டூர் இஸ் தி ஒன்லி டேம் நம்ம பொறுத்த வரைக்கும். மேட்டூரை தாண்டி ஏன் ஒரு டேம் கட்டக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட கேட்டால் நம்மளால முடியாது. ஆனால் அவ்வளவு சமத்தரையாக இருக்குது. சேலத்தில் இருக்குது மேட்டூர். அப்புறம் நீங்கள் வந்து ஈரோடுலேருந்து திருச்சியிலேருந்து தஞ்சாவூர்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட், அப்சல்யூட்லி ஃப்ளாட். ஒரு செக் டேம் கூட கட்ட முடியாது. கல்லணை அது என்ன தண்ணி தேக்கி வைக்கிறதுக்கான இடம் ஒன்றும் கிடையாது இந்த இடத்துல. நீங்கள் சும்மா இவ்வளோ ஹைட்டை வச்சுக்கிட்டு அதை அணைன்னு சொல்லவே முடியாது. உங்கள் அணைனா நீங்கள் மேட்டூரை போய் பாருங்கள், அப்போ உங்களுக்கு அணைனா என்னன்னு தெரியும். அல்லது கிருஷ்ணராஜ சாகரில் போய் பாருங்கள், அணைனா என்னன்னு தெரியும். தண்ணீரை ஒரு இவ்வளவு கொள்ளளவில் தேக்கி வைக்கலைன்னா அது ஒரு அணையே கிடையாது. செக் டேம் அப்படின்னு சும்மா ஒரு தடுப்பணைன்னு ஒன்று போடலாம். அது ரொம்ப ஒன்றும் தேக்காது.
தண்ணி அதுக்கு மேலே ஏறி ஓடி போயிட்டே இருக்கும் அது. ஸோ இதை இந்த ஒரு பேசிஸில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, பர்டிகுலர்லி தஞ்சாவூரில் சோழர்கள் காலத்தில் விரிவான ஒரு சிஸ்டம் ஒன்று பண்ணாங்க. அது வந்து வாய்க்கால்கள் கட்டுதல் அப்படிங்கிற ஒரு ஒரு பெரிய இது. ஏன்னா தண்ணியை தேக்கி வைக்க முடியாது, விவசாயம் கொழிக்கணும். ஸோ கிளை 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 கிளையாக ஆறுகளை ஒரு பேசேஜை உருவாக்குறது, கால்வாய்களை வெட்டுவது தான். அது என்ன ஆயிடுச்சு, தண்ணி வந்து தண்ணி தன்னுடைய தன்மை உங்களுக்கு தெரியும், அது பரவிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் என்னென்னலாம் வெட்டுறீங்களோ அங்கெல்லாம் பரவும். நடுநடுவில் ஒரு குளத்தை கட்டிட்டீங்கன்னா அந்த குளத்துல போய் நிரம்பும். நீங்கள் எவ்வளவு தூரம் பாதைகளை நீங்கள் உருவாக்குறீங்களோ, தண்ணீருக்கான பாதைகளை உருவாக்குறீங்களோ, அங்கெல்லாம் தண்ணீர் போய் நிரம்பிவிடும். ஸோ நம்மளுடைய ப்ராசஸில் நம்ம பார்த்தோம்னா, தண்ணீர் இல்லாதப்போ அது ட்ரையாக இருக்கும். தண்ணீர் வரப்போகுதுன்னா அது நிரம்பி விடும் அப்படின்னு தெரியும். அது நிரம்பியதை வைத்துக்கொண்டு அங்கங்கே நீங்கள் வந்து அதை களிமண் வைத்து அடைத்து கொண்டு நீங்கள் அந்த தண்ணீரை பயன்படுத்தி விவசாயம் செய்ய முடியும். அப்படி தான் டெல்டா என்பது உருவானது. காவிரி டெல்டா அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டது. 1200 1000 அதுக்குள்ள தான் நம்ம பேச முடியும். அது டீட்டெயில்டு ரெக்கார்டு வந்து இவன் இவ்வளவு கிலோமீட்டர் வெட்டினான், அவன் அவ்வளோ கிலோமீட்டர் வெட்டினான்லாம் நமக்கு தகவல் இல்லை. ஆனால் அந்த காலகட்டத்திலிருந்து அதை உருவாக்கி அந்த என்டையர் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் முழுக்க, திருச்சி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு பார்ட்டு, நான் சொல்றது அன்டிவைடட் தஞ்சாவூர் திருச்சி டிஸ்ட்ரிக்ட். இன்னைக்கு தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே 4 டிஸ்ட்ரிக்டா மாத்திட்டாங்க. திருச்சி டிஸ்ட்ரிக்ட் அது ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட்டுக்கு மேல மாத்தி. ஸோ இந்த பகுதி முழுக்கவே சாலிடான விவசாய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சோழர் காலத்திலேயே உருவாக்கிட்டாங்க. நான் வந்து சங்ககால சோழர்களை சொல்லலை, பிற்கால சோழர்கள், விஜயாலயனுக்கு பிறகு வந்த காலகட்டத்தில். அப்போ நம்ம வந்து டேம் வைத்து தண்ணீரை தேக்கல. தண்ணி வந்துருச்சுன்னா தண்ணீரை எப்படி பரவி விரவி கொண்டு போவது, அதை வைத்துக்கொண்டு நல்ல விவசாயத்தை செய்வது, மதகுகளை வைத்துக்கொண்டு அந்த தண்ணீரை மேனேஜ் பண்ணுறதுங்கிறதுக்கு ஒரு ஃபைன் சிஸ்டம் ஏற்கனவே உருவாகி பல 100 ஆண்டுகளாக இங்கே வருகிறது. கர்நாடக பகுதியில் அது செய்யலை. மாடர்ன் டேம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இந்த கிருஷ்ணராஜ சாகர் மாதிரியோ மேட்டூர் மாதிரியோ இது வந்து பிரிட்டிஷ் காலகட்டத்தில் தான் உருவாக ஆரம்பித்தன. நம்மக்கிட்ட அந்த டெக்னாலஜி கிடையாது. அதுக்கு முன்னாடி முல்லப்பெரியார் டேமாக இருக்கட்டும், மேட்டூர் டேமாக இருக்கட்டும், கிருஷ்ணராஜ சாகர் டேமாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த இடமா பக்ரானங்களாக இருக்கட்டும், ஹீராக்குண்டாக இருக்கட்டும், நீங்கள் எந்த டேமை வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. இதெல்லாம் பிரிட்டிஷ் காலகட்டத்திலையும் அதற்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகும் கட்டியது தான் அணைகளே. ஏன்னா அது வந்து எக்கச்சக்கமான கான்கிரீட் தேவை. அதுக்கு தண்ணீரை நிறுத்தி தண்ணீருடைய வேகத்தை தடுத்து கட்டணும். எளிதான விஷயமே கிடையாது. கல்லணையெல்லாம் இதோட சேர்க்காதீங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த மெகா டேம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து பிரிட்டிஷ் ஆரம்பித்து வைத்து அதற்கு பிறகு அது அதுக்கு பின்னாடி போகுதுன்னு பார்த்தோம். ஸோ அந்த நிலையில் கிருஷ்ணராஜ சாகர் டேம் வருது. அப்பொழுது தான் முதல் முறையாக ஒரு ஸ்டேபிள் விவசாயம் செய்ய முடியும் அப்படிங்கிறத கர்நாடகா அங்கே இருக்கக்கூடிய ஃபார்மர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களோடது வந்து மில்லட்ஸ் ஃபார்மிங் அந்த மாதிரி தான் அவங்களுடைய ஃபார்மிங். நெல் பயிர் பண்ணணும்னா தண்ணி வேணும். அப்போ தமிழ்நாடு காலாகாலமாக செய்து கொண்டிருப்பதை ரொம்ப பிற்பட்ட காலத்தில் தான் விஸ்வேஸ்வரையா டேம் கட்டி கொடுத்ததற்கு பிறகுதான் கர்நாடக விவசாயிகள் முதல் முறையாக செய்கிறார்கள். அகெயின் ரொம்ப பின்னாடி தள்ளி பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நேச்சுரலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும். பட் அது யாரை பாதிக்குது? கடைமடையில் இருக்கிறவங்களுக்கு பாதிக்குது. லோவர் ரிப்பேரியனை பாதிக்குது. ஸோ நேச்சுரலி கான்ஃப்ளிக்ட் வருது. அதுக்கப்புறமா வந்து நகர விரிவாக்கம் ஏற்படுகிறது. காவிரியிலிருந்து பெங்களூருக்கான குடிநீரை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அதெல்லாம் நியாயமே கிடையாதுங்க, காவிரி எங்கே போகுது, பெங்களூர் எங்கே இருக்குது என்று கேட்கிறார்கள். ஏன் நான் வந்து என்னுடைய ஃபேக்டை மட்டும் நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ ஒரு பக்கம் வந்து கர்நாடகா விவசாயிகளுடைய பார்வையில் நீங்கள் பல 100 ஆண்டுகளாக நீங்கள் வந்து காவிரியின் தண்ணீரை வைத்துக்கொண்டு நீங்கள் விவசாயம் செய்து வந்திருக்கிறீர்கள். எங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. எங்களுக்கு ஒரு அணை கிடையாது. உங்களுக்கு நேச்சுரலாக உங்களுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செய்ய முடிஞ்சது, எங்களுக்கு அது பண்ண முடியாது. இங்கே அந்த கால்வாய்களை வெட்டி சமதரை கிடையாது உங்களுக்கு. அங்கே தலக்காவிரியிலிருந்து அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்கு வந்து முதல் முறையாக எங்களுக்கு ஒரு டேம் ஒன்று உருவாகுது மைசூர் இருக்கக்கூடிய அந்த பகுதியை சுற்றி. இதனால் நார்த் கர்நாடகாவுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடையாது பைதவே காவிரியினால். அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் வேறு, அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. நம்ம சொல்கிறது எல்லாமே தென் கர்நாடகத்தை சொல்கிறோம். இப்போ நாங்கள் இங்கே வந்து இதை பார்த்துட்டு நாங்கள் எங்களுடைய விவசாயத்தை நாங்கள் அரிசியையும் கரும்பையும் நோக்கி போகிறோம்.
ஆனா நீங்க வந்து எங்களுக்கு தண்ணி வேணும்னு கேட்குறீங்க அப்படின்னு அவங்க அவங்க பார்வையை சொல்றாங்க. ஆனா அதற்கு தான் நம்ம வந்து நீதிமன்றங்கள கொண்டு வரோம். இத மாதிரி நெறையா விஷயங்கள நம்ம வந்து கொண்டு வரோம். அப்ப நம்ம கேட்கறது வந்து பொதுவாக ஏதோ ஓரளவுக்கு படிச்சாலே நமக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிகிறது. அப்ப இந்த இடத்துல இருக்கிறவங்க, இந்த ட்ரிபியூனல ரன் பண்றவங்க, அ கோர்ட்ஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து இன்னும் நெறைய விஷயங்கள தெரியும். ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் தெரியும். ஸோ அவங்க வந்து சில ஃபார்முலா குடுக்குறாங்க. அதை பின்பற்றுவது தான் வந்து நியாயமானது. அந்த இடத்துல கர்நாடகா வந்து அதை சரியாக செய்வதில்லை. நான் வந்து கர்நாடகாவுடைய நியாயத்தையும் சொல்றேன். அதே சமயம் அவர்களுடைய அநியாயத்தையும் நான் சொல்லணும்னு விரும்புறேன். இந்த டிஸ்ட்ரெஸ் காலகட்டத்தில ஒரு ஷேரிங் ஃபார்முலா இருக்கு. அத செய்யணும் நீங்க. இல்லைங்க எங்களுக்கே தண்ணி இல்ல அப்டின்னா, உங்களுக்கே தண்ணி இல்ல. இது என்ன உன் தண்ணி நீ எனக்கு தெரியா? இல்ல. இருவருக்கும் சொந்தமான ஆறு. அதுல எங்களுக்கே தண்ணி இல்ல பேச்சு கிடையாது. 2 பேரும் அத ஷேர் பண்ணிக்கணும். எங்களுக்கு போகும் மீதி தான் அப்டின்னா, அது உன்னுடையது. மீதிய இங்க அனுப்புற. இப்ப எங்களுக்கே போதல அப்டின்று சொல்லக்கூடாது. கர்நாடகா சொல்லுகிறது. இதுல புதிதாக அவர்கள் ஏற்கனவே பிரச்சனை இருக்கு. இங்க மேகதாட்டு அப்படிங்கிற ஒண்ண அவங்க கொண்டு வராங்க. இந்த மேகதாட்டு வந்து இன்னும் மேற்கொண்டு சில விளைநிலங்களை அ சாகுபடிக்கு, அரிசி சாகுபடிக்கு, நெல் சாகுபடிக்கு தயார் பண்ணும். பிளஸ் அங்கிருந்து பெங்களூருக்கு குடிநீரை கொண்டு வரும். இதெல்லாம் பண்ணக்கூடாதா? அப்படின்னா பண்ணலாம். தமிழகமும் அதற்கு ஒப்புக்கொண்டு, தமிழகத்துக்கும் அதனால ஏதாவது நன்மை இருக்குன்னா. 2 மாநிலங்களும் ஒன்றாக சேர்ந்து தான் அத பண்ண முடியும். இது எங்க பண்ணியிருக்காங்க? நர்மதா ரிவர் வாட்டர் ஷேரிங்ல பண்ணியிருக்காங்க. அனைத்து மாநிலங்களும் ஒன்றாக வந்து அத சுத்தி இருக்கிறவங்க. குஜராத், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஈவன் ராஜஸ்தான் கூட அதில பார்ட். அப்ப அவர்கள் வந்து ஒப்புக்கொண்டு, நம்ம வந்து இங்கேருந்து இவ்வளவு தண்ணிய எடுப்போம். குஜராத்துக்கு அத எடுத்துட்டு போவோம். ராஜஸ்தானுக்கு கொஞ்சம் போகட்டும். மகாராஷ்டிரா இப்படி, மத்திய பிரதேசத்துக்கு அப்படி அப்படின்னு அவங்க ஒரு திட்டம் தீட்டி அத்தன பேரும் ஒப்புக்கிறாங்க. அதனால அங்க பிரச்சனை இல்ல. ஸோ அந்த அணைக்கு எதிராக ஆனா நெறைய என்வைரன்மென்டல் காரணங்களுக்காக போராட்டம் நிகழ்ந்தது. சப்மர்ஜ் ஆயிடும்னு சொல்லப்பட்டது. அது எல்லாவற்றையும் மீறி அவர்களுக்கு மாற்று இடங்கள் கொடுத்து, மேதா பட்கர் அப்படிங்கிறவங்களுடைய பெயர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நர்மதா அணைக்கு எதிராக மிக கடினமாக போராடியவர். அத எல்லாத்தையும் மீறி இன்னைக்கு வந்து அத பண்ணிட்டாங்க. பல லட்சம் மக்கள் அதனால பலனடைந்து கொண்டிருக்கிறார்கள். குடி தண்ணீரிலிருந்து ஆரம்பித்து. பெங்களூருடைய குடிநீர் முக்கியம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. கடல் நீர் இருந்தா அவங்களும் நீங்களும் அத பண்ணிட்டு போங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அங்கேயும் 1,50,00,000 மக்கள். இப்ப சென்னையில 1,50,00,000 பேர். பெங்களூர்ல 1,50,00,000 மக்கள் வந்துட்டாங்க. அப்ப அவர்களுக்கு குடிநீருக்கு வந்து காவிரி தண்ணியை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தமிழர்கள் சொல்வது ஏற்க முடியாதது என்ன பொறுத்தவரை. அதே சமயம் விவசாயம் என்று வரும்பொழுது, நீங்க தமிழ்நாட்டுக்கு தர வேண்டியதை நீங்கள் தர மறுத்துவிட்டு, நாங்க வந்து விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்றதும், மேகதாட்டுல நாங்க இன்னொரு அணை ஒண்ண உருவாக்குவோம். அப்ப இன்னும் கொஞ்சம் தேக்கி வைக்க போறீங்க. அப்ப இன்னும் குறைவாகத்தான் தண்ணி தமிழ்நாட்டுக்கு வரும். வெள்ளம் வந்தாலொழிய தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடையாது என்ற ஒரு நிலை வரும். அது ஏற்க முடியாதது. அதே நேரத்தில தமிழ்நாட்டைச் சேர்ந்த விவசாயிகள் யோசிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு காலத்தில காவிரியுடைய அனைத்து தண்ணீரையும் நாம தான் பயன்படுத்திட்டு இருந்தோம். பிராக்டிகலி. தட் இஸ் ஆல்சோ நாட் ஃபேர். இப்ப அதே மாதிரி நடந்து கொள் என்றும் கேட்க முடியாது. அப்ப நம்ம வந்து கொஞ்சம் ஃபேர்னஸ் உடைய அந்த இன்னொரு அடிப்படையில நம்ம வந்து ஃபுல்லி வாட்டர் இன்டென்சிவ் கிராப்பிங் பேட்டர்ன மாத்த வேண்டியிருக்கு. ஆல்டர்னேட்டிவா? அல்டர்னேட்டிவா. ம். இப்படிலாம் பை த வே இதுக்கு கீழ வரக்கூடிய ஹேட் போஸ்ட் இனிமே தான் நீங்க பார்க்க போறீங்க. இதெல்லாம் வந்து நான் என்னுடைய ப்ளாக்லயே பல காலகட்டத்தில எழுதி, அதுக்கு கீழ எல்லா விதமான திட்டுகளையும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து நான் பார்க்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 பக்கத்திலயும் வந்து சில தீவிர கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொல்வதை யாரும் கேட்கக்கூடாது. மைல்டா மிடில் ஆஃப் தி ரோடுல போறவங்க தான் வந்து நமக்கு இந்த பக்கமும் இல்ல, அந்த பக்கமும் இல்ல. அதுதான் நமக்கு தேவை. அப்படிப்பட்ட ஒரு நிலையை நோக்கி நம்ம போகணும்னா, ஒரு கருத்து ஒருமித்தல கொண்டு வரணும். கொஞ்சம் 2 பக்கமும் விட வேண்டியிருக்கும். ஆனால் தமிழகம் வந்து ரொம்ப விட்டுக் கொடுத்துறதும் நல்லதில்ல. பட் விட்டுக் கொடுக்கவே மாட்டேன் என்று முரண்டு பிடிப்பதும், இங்க இருக்கிற சினிமாக்காரன் இந்த பக்கமும், இந்த சினிமாக்காரங்கள வந்து 2 இடத்துலயுமே சேர்த்துக்க கூடாது. ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்முடைய முதல்வரே அந்த பின்னணியிலிருந்து வர்றவரு. இத வந்து ஒரு ஹியூமானிட்டேரியன் பார்வையில இருந்தும், சயன்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்வையில இருந்தும், நீதி, நேர்மை, நியாயம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உடைய அடிப்படையிலயும் இத அணுகுறது ஒண்ணு மட்டும் தான் சரியானது. மேகதாட்டு வேணுமா? வேண்டாமா? அப்படின்னா, இப்ப திடீர்னு அங்க ஒரு நேரேட்டிவ் என்ன ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, மேகதாட்டு என்பதனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு நன்மை இருக்கிறது அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது என்ன நன்மை? அப்படின்னு விளக்கணும். நம்ம சைட்லேருந்து இன்னொரு ஒரு மாற்று ஒண்ணு குடுக்குறோம். நம்ம சைட்லேருந்து நான் அப்படி என்ன அதில சேர்த்துக்கல. எனக்கு இன்னும் அத புரியல எனக்கு. அந்த லொகேஷன் மேகதாட்டு வேண்டாம். நாங்க வேற இடம் சொல்றோம். அதன் மூலமாக தமிழ்நாட்டுக்கும் நன்மை, உங்களுக்கும் நன்மைன்னு ஒண்ணு சொல்றாங்க. பட் அந்த ஜியோகிராஃபி எனக்கு அந்த அளவுக்கு புரியல. நான் இன்னும் நெறைய அத பார்த்து ஏதாவது நல்ல ஒரு டாக்குமெண்ட் ஏதாவது படிக்கணும் அதுல.
ப்ராப்பர் பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனோட உள்ளதை தெர் இஸ் அ சேலஞ்ச். நான் வந்து வேற ஒரு சில சஜஷன்ஸ் கொடுப்பேன். இன்க்ளூடிங் டெல்டா நமக்கு வந்து கடல் டெல்டா மாவட்டங்கள்ல கடல் இருக்கு. எல்லா இடத்துக்கும் சொல்ல, தஞ்சாவூர் சிட்டியில கடல் கிடையாது. நாகப்பட்டினத்தில கடல் இருக்கு. வேதாரண்யத்தில கடல் இருக்கு. காரைக்கால்ல கடல் இருக்கு. இந்த மாரி கடல் இருக்கக்கூடிய பகுதிகள் நெறைய இருக்கு. நம்ம வந்து இன்னும் அதிகமாக எக்ஸ்பென்சிவ் என்றாலும் சீ வாட்டர் டீசலினேஷன் ப்ராசஸ் நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சு கடலோரங்களில் அனைத்து நகரங்களுக்கும், குடியிருப்புகளுக்குமான குடிதண்ணீர் தேவையை மற்றும் மக்களுடைய தினசரி தேவைகளுக்கான குளிக்கிறது இருந்து கார் வாஷ் பண்ணுறதுலேருந்துக்கான அதற்கான தண்ணீரை கடல் நீரிலிருந்து டீசலினேஷன் மூலமாக பெற்றுக்கொண்டு நமக்கு ஆறுகள் கொடுக்கக்கூடிய நீரை முழுக்க முழுக்க விவசாயத்துக்கு மட்டுமே செலவு பண்ண வேண்டும். எங்க உள்பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கு குடி தண்ணீருக்கு அதைத்தான் கொடுக்க வேண்டும். நீங்க வந்து ஈரோட்டில் வந்து சீ வாட்டர் டீசலினேஷன் போடுன்னா எப்படி போட முடியாது. அங்கே இதுலேருந்து தான் தண்ணி கொடுத்தாகணும். இண்டஸ்ட்ரியல் ரெக்குயர்மெண்ட்டுக்கு கிரவுண்ட் வாட்டரை பயன்படுத்த முடியுமா? அதில் சிக்கல்கள் இருக்குது. நம்ம கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன் அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, அக்விஃபர் எல்லாத்தையும் எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது, இப்படி நமக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் பிளான் வேணும். நம்ம பல காரணங்களுக்காக காலநிலை மாற்றங்கள் முதற்கொண்டு பல்வேறு காரணங்களால் வாட்டர் இன்டென்சிவான சில விஷயங்களை நம்ம செய்கிறதன் மூலமாக நமக்கு சில பிரச்சனைகள் நிச்சயமாக நாளைக்கு வரப்போகிறது. அதை எதிர்கொள்வதற்கு நம்ம வந்து கடல் நீரை வெகுவாக நம்ப வேண்டிய தேவை இருக்கிறது. ஈவன் கர்நாடகமும் அதை பண்ணணும். மங்களூர் கோஸ்ட் முழுக்க அவர்கள் அதைத்தான் செய்ய வேண்டும். இப்போ செய்தால் கடல் நீரை சில ஆதார பகுதிகளுக்கு அதை அனுப்ப ஆரம்பித்தால் சுத்திகரித்ததுக்கு பிறகு உங்களால் வந்து அதுலேயும் என்வைரன்மெண்டல் டேமேஜ் இருக்குது. நான் எல்லாமே வந்து க்ளீன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆற்று தண்ணீரையும் நிலத்தடி தண்ணீரையும் இது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கையும் இன்னும் சிறப்பாக பயன்படுத்தினால் 2 மாநிலங்களும் தங்களை காத்துக்கொள்ள முடியும். இந்தியா தன்னை காத்துக்கொள்ள முடியும். இல்லாமல் முரட்டடியாக சில காரியங்களை செய்தால் யாருக்குமே அது நன்மை தரப்போவதில்லை. 1. 2வது ஃபைனலாக தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாமல் இது வந்து எஸ்டாப்ளிஷ்ட் லா. தமிழ்நாட்டுடைய ஒப்புதல் இல்லாமல் கர்நாடகத்தில் எதுவும் செய்ய முடியாது. இது வந்து கர்நாடகத்துக்கும் தெரியும். மேகதாட்டு அணையெல்லாம் கட்ட முடியாது. நீங்கள் இந்த ரெட்டாரிக்ஸ் அசைட் உச்சநீதிமன்றமும் காவிரி வாட்டர் ட்ரிபியூனலும் இதற்கு இடம் தராது. காவிரி வாட்டர் அத்தாரிட்டி மேனேஜ்மெண்ட் போர்டோ என்னவோ அவர்களும் இதற்கு ஒப்புதல் தரமாட்டார்கள். அப்போ ஏதோ ஒரு கட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்தோடு உட்கார்ந்து அவர்களுடைய கையெழுத்தை பெற வேண்டியிருக்கும். அப்போ ஒரு சென்சிபிளாக அதோடைய நிறை குறைகளை பார்த்து ஒரு மிடில் பாயிண்ட்டுக்கு வர்றது அவசியம். All the heritage temples have huge lands, money, etc. But politicians and officers are plundering the resources. What is your point of view on how these heritage temples need to be administered and how should the resources like donation, land, money, etc. need to be utilized efficiently for betterment of the state? அவங்களுடைய ரிசோர்ஸ் வந்து பெட்டர்மெண்ட் ஆஃப் த ஸ்டேட்டுக்கெல்லாம் பயன்படுத்த முடியாது. ஒன்லி ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் த டெம்பிள், த காட் இன்சைட் தட் டெம்பிள், டிவோட்டீஸ் அந்த ரிலிஜன் அதற்கு மட்டும்தான் பயன்படுத்த முடியும். இது வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட டொனேஷன்ஸ், அங்கே நிலவரையில் இருக்கக்கூடிய தங்கம் அதெல்லாம் பார்த்துட்டு உடனே பலருக்கு வந்து கண்கள் விரிந்து ஆகா இதை நாடு முழுவதும் செலவு பண்ணால் அதெல்லாம் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி கிளியர் செட்டில்டு லா. இதெல்லாம் இதுக்குள்ளெல்லாம் போய் அதை நோண்டிக்கிட்டே இருக்க முடியாது. ஏன் என்ன அது மக்களுக்கு செலவு பண்ணுறதுல நல்லது தானே அப்படிலாம் கிடையாது. கோவிலுக்கு கொடுக்கப்பட்ட பணம் கோவிலுடையது. இதில் வேறு பேச்சுக்கு இடமே கிடையாது. இது வந்து பிளண்டர்டு பை பொலிட்டீஷியன்ஸ்னு சொல்கிறாரு. அரசியல்வாதிகள் திருடுகிறார்கள்னு. அது வந்து ஒன்லி பார்ட்லி ட்ரூ. உண்மையிலேயே சாதாரண பொதுமக்களே திருடுகிறார்கள். அதுதான் வந்து இங்கே உண்மை. எப்படின்னா பல கோவில்களுக்கு ஹெரிட்டேஜ் டெம்பிள்ஸுங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. நான் வந்து அதை பழைய கோவில்கள் அப்படின்னு வச்சுப்போம். ரொம்ப பிரசித்தி பெறாத ஒரு சிறு கோவில் கூட, இன்றைக்கு அதிகம் அறியப்படாத ஒரு கோவிலுக்கு கூட பல 100 அல்ல, பல 1000 அல்ல, பல 10,000 ஏக்கர்கள் நிலமெல்லாம் இருக்குது. வேதாரண்யம் கோவிலுக்கு சொல்லப்படக்கூடிய அந்த சொத்து, அந்த நிலத்தை பார்த்தா பகீருங்குது. அவ்வளவு நிலம். சால்ட் பேன், இந்த உப்பளம் இருக்கு இல்லையா, எக்கச்சக்க உப்பள நிலம். அதெல்லாம் வந்து ஏக்கருக்கு ₹1 வந்து குத்தகைக்கு ஏதோ ஒரு காலத்தில் போடப்பட்டிருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து அடிப்படையில் பலவிதங்களில் அதில் ஏமாற்றம் நடக்கிறது. ஒன்று என்னன்னா, பலவேறு மக்கள் இந்த நிலங்கள் கோவில் நிலம் என்று தெரிந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லாத்தையும் வந்து சுரண்டி தங்களுடைய பேருக்கு மாற்றி அதை விற்று அதை இன்னொருவர் வாங்கி இன்னொருவருக்கு விற்று 10 கை மாறியெல்லாம் போயாச்சு இன்னைக்கு. ஸோ இன்னைக்கு திருப்பி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இது வந்து இது கோவிலுடைய நிலம் அப்படின்னு சொல்லி அரசு வந்து அதை திரும்ப பெற்று கோவிலுக்கு கொடுக்க முடியுமா
அப்படிங்கிறது சந்தேகம் இன்னைக்கு ஃபர்ஸ்ட். எங்கே கோவிலுடைய நிலம் என்று தெரிகிறதோ அங்கே வாடகை சரியாக தரப்படுவதில்லை. அது யாரு? அது எல்லாமே உடனே அரசியல்வாதிய கை காமிக்கக்கூடாது. இப்ப நீங்க திருவொற்றியூர் போனீங்கன்னா, வெளியில வந்து ஒரு பெரிய போஸ்டர் போட்டு வச்சிருப்பாங்க. இந்த கோவிலுக்கு வாடகை பாக்கி வைத்திருப்பவர்கள் அப்படின்ட்டு போட்டு, அந்த இடத்துல ஒரு அமௌண்ட் போட்டிருப்பான். அவங்க வந்து குடுக்கல அத. முதல்ல அந்த நிலத்துக்காக நீங்கள் எப்பொழுதோ வைத்திருக்கக்கூடிய வாடகையை நீங்கள் இன்று வரை தொடர்ந்து வருகிறீர்கள். அத மாத்தவே இல்ல. அந்த பணத்தையும் நீங்க தரல. தரலைன்னா உன்னை தூக்கி வெளில எறிஞ்சிருவேன் அப்படின்னு நம்ம சாதாரணமா நம்ம சொல்றோம் இல்லையா? என் வீடு நீ வாடகை தரலைன்னா உன் பொருட்களெல்லாம் தூக்கி வெளில எறிஞ்சிருவேன்ட்டு. கோவில்கள் அவ்வாறு செய்வதில்லை. கோவிலுடைய அலுவலர்கள். அப்படி செய்யறதாக இருந்தாலும் இவங்க வந்து கோர்ட்டுக்கு போய் ஒரு இன்ஜெக்ஷன் வாங்கி ஒரு தடை உத்தரவு வாங்கிருவாங்க. நிலங்கள் களவாடப்பட்டிருக்கின்றன. வாடகை மிக குறைவாக விதிக்கப்படுகிறது. அந்த வாடகையும் வசூலிக்கப்படுவதில்லை. இவர்களும் கொடுப்பதில்லை. நான் எதுக்கு போய் வசூலிக்கணும்? நீ தான் அ ம மதத்தின் மீது நம்பிக்கை இருந்தால், கடவுளின் மீது நம்பிக்கை இருந்தால், நியாயம் என்பது ஒன்று இருந்தால், சட்டத்தை மதிப்பவராக இருந்தால் நீ குடுக்கணும் வாடகை. அதையும் நீ ஏமாத்துற. இப்ப அரசியல்வாதிய குற்றம் சொல்லாதீங்க. அவர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி சில தவறுகளை செய்திருக்கலாம். எனக்கு லிஸ்ட் தெரியாது. யார் யாரெல்லாம் எங்கெங்க ஏமாத்தியிருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் வந்து அந்தந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கு தெரியும். ஏகப்பட்ட கல்லூரிகள் வந்து கோவில் நிலத்தை சுருட்டி வாரி அங்க கட்டியதாக இருக்கலாம். நான் இதெல்லாம் கலாம் அப்படின்னு தான் சொல்றேன். இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்றேன் நான். ரியாலிட்டி என்னன்னு நமக்கு தெரியாது. ஏன் அதுக்கே ஒரு வெள்ளை அறிக்கை வேணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, இதில நெறைய சிக்கல் ஒரு பில்ட் இன் சிக்கலும் இருக்கு. கோவில் நிலத்தை விற்கக்கூடாது அப்படின்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அண்டர் சர்டன் சர்க்கம்ஸ்டன்சஸ் சில காரியங்கள் மூலம் அதுக்கு அ அண்டர் வாட் கண்டிஷன்ஸ் அப்படி இப்படின்லாம் இருக்கு. இன்னைக்கு நமக்கு என்ன தேவை? கோவிலுக்கு நிலையான வருமானம். அந்த வருமானத்தை வைத்து கோவில் தன்னுடைய செலவுகளை எல்லாம் நன்றாகச் செய்து, தன்னிடம் வேலை பார்க்கும் அனைவருக்கும் நான் வந்து கருவறையில் இருக்கக்கூடிய அர்ச்சகர மட்டும் சொல்லல. அந்த கோவில் பணியாளர்கள் அனைவருக்கும் தலைமுறை தலைமுறையாக செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லது அவர்கள் பதில் மாற்று ஒருவர் வந்தால், இது நாயனம் வாசிப்பவருக்கும், பூ கட்டி கொடுப்பவருக்கும் அனைவருக்கும் நல்ல சம்பளம் கொடுங்க. அவர்களுக்கு வேண்டுமானால் வசிப்பதற்கு வீடு கட்டி கொடுங்க. அந்த வீட்ல நீங்க வசிக்கலாம். இந்த செயலை செய்யும் வரை. அது உங்களுக்கு வீடு கட்டி குடுத்த உடனே நீங்க வேலைய விட்டுட்டு நான் அந்த வீட்ட இன்னொருத்தருக்கு வித்துருவேன்லாம் செய்யக்கூடாது. குவார்ட்டர்ஸ், ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸ் மாதிரி. பக்தர்களுக்கு வசதி. அங்கிருந்து ஆரம்பித்து நல்ல பெரிய அளவுல திருவிழாக்கள், மக்களுக்கு அன்னதானம், சுற்றி இருக்கக்கூடிய அந்த லொக்காலிட்டியில இருக்கக்கூடியவர்களுக்கு அன்னதானம். இதெல்லாம் பண்ணலாம். ஆனா, இந்த பணத்தை வைத்துக்கொண்டு மயிலாப்பூர் பணத்தை வைத்துக்கொண்டு கொளத்தூரில் கல்லூரி கட்டுவேன், தூத்துக்குடியில் கல்லூரி கட்டுவேன், வணிக வளாகம் கட்டுவேன் அப்படின்னு செஞ்சது மாதிரியான அராஜகங்கள் செய்யக்கூடாது. அது வந்து அந்த கோவிலுக்கு நிதி கொடுத்தவர்கள், பணம் கொடுத்தவர்கள் மட்டுமல்ல, நிலம் கொடுத்தவர்கள். பின்னொரு காலத்தில் மு.க. ஸ்டாலினும், சேகர் பாபுவும் வந்து பணத்தை தன்னிஷ்டத்துக்கு அ தண்ணீர் போல செலவு செய்வார்கள்னு நினைச்சுட்டு குடுக்கலாம். ஸோ இத வந்து இந்த ஒரு ஆட்டிட்யூடோட ஒருவர் இறங்கி வேலை செய்தால் நல்லது. இதுல ஒரே ஒரு சேஞ்ச் என்ன அப்படின்னா, இது ஏற்கனவே விதிகள்ல இடம் இருக்கு. இந்த ஹெச்.ஆர்.என்.சி ஆக்ட்லயே இடம் இருக்கு. அந்த கோவிலுடைய பணத்தை வைத்து, அருகில் இருக்கும் இந்த அளவுக்கு நிதி நிலை இல்லாத மற்ற கோவில்களுக்கு, இந்து கோவில்களுக்கு, இந்து கோவில் பணம் இந்து கோவிலுக்கு செலவு பண்ணலாம். அதோடைய அப்கீப் அதுக்கு ஒரு வெள்ளை அடிக்கலாம். அங்க வேலை பார்க்கக்கூடிய அது வந்து இவங்க ரொம்ப நல்லா ஆந்திரால என்ன பண்றாங்கன்னா, தேவஸ்தானத்தோட எப்படியும் இணைக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா, இப்ப ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். கபாலீஸ்வரர் கோவில் இருக்கு. அதுக்கு நெறைய நிதி இருக்கிறது. சுத்தி அது வந்து பக்கத்துல ஒரு 4 கோவில் இருக்கு. பக்கத்து தெருவுல இருக்கு. அந்த கோயில்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு அவங்கலாம் நல்லா இருக்கிற மாரி தான் தெரியுது. பட் சப்போஸிங் இல்லன்னா, அந்த கோயில்கள் எல்லாத்தையும் இந்த கோவிலுடைய தேவஸ்தானத்தோட இணைச்சிருங்க. அப்ப அத்தனை பேருடைய செலவுகளையும் நீங்க இந்த பணத்திலேருந்து பண்ணலாம். எந்த பக்தருக்கும் அதுல பிரச்சனை இருக்காது. ஸோ அதெல்லாம் செய்யலாம். கிளஸ்டர் இப்ப நடுவுல வந்து ஸ்ரீரங்கத்த எடுத்துக்கிட்டு, ஸ்ரீரங்கத்தில் வரக்கூடிய பணத்தை வைத்துக்கொண்டு, ஸ்ரீரங்கத்த விட அதிகமா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு வருது. பட் ஸ்ரீரங்கம், சமயபுரம் மாரியம்மன் 2 பேரையும் எடுத்துக்கிட்டு, திருவானைக்கா அகிலாண்டேஸ்வரி கோவிலையும் சேர்த்து எடுத்துக்கிட்டு, சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 100, 150 கோவில நீங்க பராமரிக்கலாம். எகைன் ஒருத்தருக்கும் ஒரு பிரச்சனையும் இருக்காது. இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா, இந்த கோவில்களுக்கு நெறைய பணம் வரும். அந்த கோயில்களுக்கு பணமும் வராது, ஆளும் இருக்க மாட்டாங்க. அது வந்து இருட்டுல ஒரு எல்இடி லேம்ப் கூட இல்லாம அது வந்து அழுதுகிட்டு இருக்கும். அது செய்வதிலும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனா, இந்த பணத்த எடுத்து ரோடு போடுறது. ரோடு போடுற வேலை கோவிலோடது கிடையாது.
அந்த முனிசிபாலிட்டியோட வேலை. அந்த மாதிரியெல்லாம் பணத்த வேட்டு விடுறது, அங்க பக்கத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் போடுறது. பஸ் ஸ்டாண்ட் போடுறதுக்கு தான் முனிசிபாலிட்டி இருக்கு. அப்போ பணத்தை மடைமாற்றுதல். யாத்ரி நிவாஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை யார் யாரோ வந்து அதில தங்குறது. அதுவும் டிலாபிடேட்டா ஆயிடுறது. அதனால வந்து அறிவோடு இத செயல்படணும். மதக்கல்வி கற்றுக் கொடுங்க. அந்த கோவிலோடே அட்டாச் பண்ணி அ ஒரு பக்கத்தில ஒரு பில்டிங் ஒண்ண வாங்கி, அதில வந்து நீங்க வேதம் தான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்ல. எல்லாரும் படிக்கக்கூடியது மாதிரியான இது சைவ கோவில்னா, சைவ சித்தாந்தம் தொடர்பான வகுப்புகள் நடத்துங்க. அது ஒரு விஷ்ணு கோவில்னா, நீங்க விசிஷ்டாத்வைத ராமானுஜ பாரம்பரியத்தைச் சேர்ந்தவற்றை செய்யுங்கள். இதெல்லாம் செய்யலாம். பட் இதெல்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இத வந்து இத அணுகுகிறவர்கள் வந்து விஷயம் தெரிந்தவர்கள் இல்ல. இதுக்கு செக்ரட்டரீஸா வர்றவங்க, ஆணையராக வர்றவங்க, அவர்களுக்கு இதெல்லாம் கவலை இல்ல. HRNC உடைய பொறுப்பு என்ன? அப்படிங்கிறத பத்தி அவர்கள் கவலைப்படுவதில்ல. தங்களுக்கு என்ன தங்களுக்கு பொலீரோ ஜீப் வாங்குவது, தங்களுக்கு வண்டி வாங்குவது, பெட்ரோல் போடுவது, அதற்கெல்லாம் இந்த பணத்த பயன்படுத்துறாங்க. தனியா செலவழிக்கிறாங்க. ஒரு கோவிலோட நிலத்த எடுத்து, அதுல வந்து தங்களுடைய அலுவலகத்த கட்டிக்கிறாங்க. வாடகைய வந்து ரூ. 100ன்னு போட்டுக்கிறாங்க. அந்த வாடகையும் தர்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய தவறுகள் நடக்கின்றன. HRNCல. இது மாறுமா அப்படிங்கிறதே வந்து நம்மளால சொல்ல முடியல. அது வந்து இப்ப திமுக, அதிமுக இருக்கும் பொழுது மாறாது அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்ல முடியும். திமுக கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் அதுல. அதிமுக ஒண்ணும் பெரிய அளவுக்கு செய்யல. இப்ப தாவேக வந்திருக்கிறது. இது என்ன பண்ணும் அப்படிங்கிறது இன்னும் நமக்கு முழு தெளிவு வரல. போக போக தான் இது பார்க்கணும். இப்ப நான் என்ன என்ன குடுக்க முடியும்? நான் வந்து இந்த 2 ஸ்டெப்ல போணும். ஒண்ணு வந்து HRNC ஆக்ட்ல சொல்லப்பட்டிருக்கக்கூடியத சரியான விதத்தில நிர்வகிப்பது. எந்த கோயிலுக்கு இப்ப தான் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அறங்காவலர்கள் நியமித்தல் அப்படிங்கிறது. அறங்காவலர்களை இடைவிடாமல் அந்த அந்த இடைவெளி வந்து விடாமல் தொடர்ச்சியாக நியமிப்பது. நல்லவர்களை அறங்காவலர்களாக நியமிப்பது. அவர்கள் மூலமாக சரியான விதத்தில் அந்த கோவிலுடைய அட்மினிஸ்ட்ரேஷன செய்வது. HRNC ஓவர் பேரிங்கா உள்ள போய் எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர் மூலமாக செயல்களை செய்யாமல் இருப்பது. அந்தந்த கோவிலை அறங்காவலர்கள் வைத்து அவர்கள் தவறு செய்கிறார்களாங்கிறத கண்காணிப்பது. பணத்தை சரியாக நிர்வகிப்பது. மத்தபடி பவர அவங்கள்ட்ட குடுக்குறது. அதுதான் சரியான விதத்துல இருக்கு. ராமநாதபுரத்திலேருந்து ஆகாஷ் என்றவர் கேட்டிருக்காரு. மாநிலங்களில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்காட்டு மொழியாக அந்தந்த மாநில மொழி இல்லை ஏன்? அப்படி இருந்தால் எளிதாக இருக்கும் அல்லவா? மற்றும் அங்கு வரும் மக்களுக்கு புரியும் தானே? நானும் இத வந்து ஒரு காலத்துல இத பத்தி வீராவேசமா யோசிச்சிருக்கேன். இது வந்து நான்சென்ஸ் அப்படின்னே ஃபர்ஸ்ட்டே சொல்லிர்றேன் நான். இது அப்சல்யூட் நான்சென்ஸ். முதல்ல வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, கீழமை நீதிமன்றத்தில தான் மக்கள் ஈடுபடுறதே. விசாரணை நீதிமன்றங்கள் அப்படின்னு நம்ம அத சொல்லுவோம். உரிமையியல் நீதிமன்றம், விசாரணை நீதிமன்றம் அப்படின்லாம் சொல்லுவோம். அங்க வந்து மக்கள் மொழியில தான் நடக்குது. ஹைகோர்ட்ல வந்து யார் வழக்கு தொடுக்கிறாரோ, யார் மீது வழக்கு தொடுக்கிறாரோ, அவர்கள் போய் ஏதோ வந்து அந்த குற்றவாளி கூண்டெல்லாம் நிக்க வேண்டிய தேவையே கிடையாது. கேஸஸ் நேரடியா ஹைகோர்ட்டுக்கு போறதே கிடையாது. கீழமை நீதிமன்றத்தில போனதுக்கு பிறகு, அங்க ஒரு வேர்டிக்ட் வந்ததுக்கு பிறகு தான், அது மேல அந்த இடத்துக்கு போகுது. முழுக்க முழுக்க வக்கீல்கள் மட்டுமே இருக்கக்கூடிய அறையாகத்தான் ஹைகோர்ட் இருக்கு. நீங்க அதிகபட்சம் நீங்க அந்த கேஸ்ல இன்ட்ரஸ்டட் பார்ட்டினா, நீங்கள் போகணுங்கிற அவசியமே கிடையாது நம்பர் 1. நீங்க போய் தான் ஆகணும்னா, நீங்க போய் உங்க பின்னாடி வந்து நீங்க கேட் பாஸ் போட்டுட்டு அவங்களுக்கு என்ன ஏதுன்னு கேட்டு பின்னாடி போய் உட்காந்துக்கலாம். நீங்க எழுந்து நின்னு எதையுமே பேச போறதில்ல. அவங்க என்ன பேசினாலும் உங்களுக்கு புரியாது. நான் இது வந்து ஹைகோர்ட்க்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு நான் இத சொல்றேன். நானும் ஆரம்பத்தில அப்படின்லாம் நினைச்சுட்டு இருந்தேன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். மக்களுக்கு புரியும் தானே அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்க அங்க விசாரணை நடக்கும் பொழுது யூ ஆர் நாட் ஈவன் இன்வால்வ்ட். 2 பக்கத்துக்கான வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஜட்ஜ் அல்லது ஜட்ஜஸ் இருக்காங்க. அது பெஞ்ச் அப்படின்னா 2 அல்லது 3 பேர் இருக்க போறாங்க. இல்ல ஒரு நீதிபதி இருக்க போறாரு. அவ்வளவுதான். அவங்க அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்திருக்கிற இடத்துல உங்களால கேட்க கூட முடியாது. ரொம்ப ஃபீபிளா இருக்கும். இன்னைக்கு ஆக்சுவலா அந்த புரோசீடிங்ஸ இன்டர்நெட்ல பார்க்கிறது பெட்டர். உங்களுக்கு பெட்டராவாவது கேட்க ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது ஈவன் இன் ஹைகோர்ட்லயே அவங்க தமிழ்லயும் பேசுறாங்க, ஆங்கிலத்திலயும் பேசுறாங்க. அதுல ஒரே ஒரு சேலஞ்ச் மட்டும் இருக்கு. யூசுவலி தலைமை நீதிபதி வேறு மாநிலத்தைச் சேர்ந்தவர். அவர் வந்து தமிழ்லாம் கத்துக்கவே முடியாது. ஏன்னா, அவர் இங்க இருக்க போறது 6 மாசமோ, 1 வருடமோ, அவர் ஆல்மோஸ்ட் ரிட்டயர் ஆகுற காலத்துக்கு வருவாரு. ஆனால் அவர் எப்பொழுதுமே ஒரு பெஞ்ச்ல தான் அமர்ந்திருப்பாரு. அப்ப அவருடைய பிரதர் ஜட்ஜ் இருக்கார் இல்லையா? அவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். ஸோ ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க ஏதோ மெட்டீரியல் பிரசன்ட் பண்றீங்க. அது தமிழ்ல இருக்குன்னா, அத அவர் வந்து ஆங்கிலத்தில மொழி மாற்றி சொல்ல முடியும் அவரால. அல்லது நீங்க இங்கிலீஷ்ல இத டிரான்ஸ்லேட் பண்ணி இத கூட இதோட சேர்த்து குடுத்துருங்க என்று சொல்லிவிடலாம்.
உங்களுடைய அஃபிடவிட் கொடுக்கும் பொழுது தலைமை நீதிபதிக்கு அந்த மாநிலத்தின் மொழி தெரியாது. ஸ்ட்ரெயிட்டா சொல்லிடுறேன் நான் இப்பவே. அதுதான் ஸ்ட்ரக்சரே. பொறுப்பு நீதிபதியா இப்போ தலைமை நீதிபதி ரிட்டயர் ஆயிட்டாரு அல்லது வேற இடத்துக்கு மாத்திட்டாங்க. அடுத்த தலைமை நீதிபதி போடுறதுக்கு முன்னாடி சீனியர் மோஸ்ட் ஜட்ஜை பொறுப்பு தலைமை நீதிபதியாக போட்டிருப்பாங்க. அவருக்கு மட்டும் தான் தமிழ் தெரியும். திஸ் இஸ் த ஃபேக்ட். அப்போ முழுக்க முழுக்க வாதாடுதல் அப்படிங்கிறது தமிழ்ல நடந்தா தலைமை நீதிபதி பெஞ்சில் எப்படி நீங்க வாதாட போறீங்க? இது 2வது பாயிண்ட். அப்ப அவர்கிட்ட உங்களுக்கு தெரிந்த ஆங்கிலத்தில் நீங்க பேசணும். இது வழக்கறிஞருக்கு. ஆஸ் அ பார்ட்டி உங்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. நீங்க வாதி பிரதிவாதி நீங்க மட்டும் உட்கார்ந்து இருக்க போறீங்க. அவங்க ஏதோ பேசுறாங்க. பேசிட்டு உங்க லாயர் உங்கள்ட்ட வந்து சொல்லுவாரு. இதாங்க நடந்தது அப்படின்னு. சரி அப்படின்னு போக போறீங்க. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு எனக்கு புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா ChatGPT அதை உங்களுக்கு மொழி மாற்றி கொடுத்துற போகுது. 1 செகண்ட். நாட் அ ப்ராப்ளம் எனிமோர். அதையும் தாண்டி நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் பெஞ்ச் இப்ப ஒரு பர்டிகுலர் கேஸ் இப்போ வந்தது. அந்த கேஸ்ல அவங்க 3 மொழிகள்ல அதோடைய ஜட்ஜ்மெண்ட் எழுதினாங்க. இப்ப மதுரை பெஞ்ச்ல இருந்து நினைக்கிறேன். பிரியாம்பிள் அது இங்கிலீஷ்ல ஆரம்பிக்குது. அப்புறம் ஆப்பரேட்டிவ் போர்ஷன் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட் இருக்கு இல்லையா? அத 3 காலம் ஃபார்மேட் போட்டு தமிழ், ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி போட்டு திருப்பி முடிக்கும் பொழுது திருப்பி இங்கிலீஷ்ல போட்டு முடிச்சாங்க. அதுலயே அவங்க எங்களுக்கு இந்த மொழிகள் மட்டுமே தெரிந்திருக்கும் காரணத்தினால் நாங்கள் இந்த 3 மொழிகளில் மட்டுமே இந்த ஜட்ஜ்மெண்ட்டை எழுதுறோம். ஸோ இது அனைத்து பெண்களுக்கும் இது போய் சேர வேண்டும் அப்படிங்கிறதுனால நாங்க இதை தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி என்னும் 3 மொழிகளிலும் போட்டிருக்கிறோம் அப்படின்னு அவங்க பண்றாங்க. இன்றைக்கு ஜட்ஜஸ் நினைச்சா அவங்க தங்களுடைய தீர்ப்புல ஆங்கிலத்தில் தீர்ப்பை எழுதிவிட்டு கீழே தமிழ்ல தீர்ப்பை ஆட் பண்ணா யாரும் அவங்கள குறையே சொல்ல முடியாதுங்கிறதை இது காண்பித்து விட்டது. இப்போ வந்திருக்கு. இது லாஸ்ட் 1 மாசத்துக்குள்ள எனக்கு நான் பார்த்த தீர்ப்பு இது. அப்ப என்ன இப்பொழுது இல்லாதது இவங்கெல்லாம் இந்த எல்லா அரசியல் கட்சிக்காரங்களும் அடிப்படை புரிதலே இல்லாமல் இப்படி கேட்குறாங்க அப்படின்னா யாருக்காக இதை கேட்கிறார்கள்? இவங்க உண்மையில கோர்ட்டுக்குள்ள போயிருக்காங்களா? ஒன்றும் கிடையாது. கீழமை நீதிமன்றங்களில் நடப்பது எல்லாமே தமிழ் தான் நடக்கிறது. நீங்க இங்கிலீஷ்ல பேசலாம். நீங்க இங்கிலீஷ்ல பேசக்கூடாது, நிறுத்துங்க, தமிழ்ல பேசுங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் தி செஷன்ஸ் ஜட்ஜு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஆங்கிலம் தெரிகிறது. நீங்க ஆனா தமிழ்ல பேசினா தமிழ்ல பேசாத, இங்கிலீஷ்ல பேச அப்படின்னு அவங்க சொல்றது இல்லை. ஹைகோர்ட்லையும் இடையிடையில தமிழ் தெரியக்கூடிய ஜட்ஜ் இருந்தால் அவங்க தமிழ்லையும் பேசுறாங்க, ஆங்கிலத்திலையும் பேசுறாங்க. இதையும் நான் பார்த்துருக்கேன். நான் பார்த்துட்டு சொல்றேன். இதெல்லாம் ஃபர்ஸ்ட் ஹேண்ட். அப்ப என்ன பிரச்சனை இவங்க கண்டுட்டாங்க? ஜட்ஜ்மெண்ட் ஆங்கிலத்தில் வருகிறது. இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆங்கிலத்தில் வருவது ஒரு சின்ன அமெண்ட்மெண்ட் மூலமா சட்டத்தை கூட அமெண்ட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஜட்ஜஸ் பை பிராக்டிஸ் நாங்க இங்கிலீஷ் தான் ஆப்பரேட்டிங் ஜட்ஜ்மெண்ட். ஆனா தமிழையும் அதுல ஏஐ ப்ரோக்ராமை வச்சு நாங்க தமிழையும் சேர்ப்போம். தமிழை நீங்க படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்காக. ஆனா மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டை மத்திய பிரதேஷ்ல கோட் பண்ணலாம். உச்சநீதிமன்றம் கோட் பண்ணலாம். அப்ப அவங்களுக்கு அது இங்கிலீஷ்ல இருந்தா தான் பண்ண முடியும். அவர்களுக்கு அந்த மொழி தெரியலன்னா அவங்க எப்படி இதை கோட் பண்ணுவாங்க? நீங்க தமிழ்லயே எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையும் கொடுத்தா. இது குறுகிய பார்வையில் சில அரசியல்வாதிகள், சில கட்சிகள் இதை கேட்குறாங்க. அவர்களை கடந்து செல்வது தான் சரியான விஷயம். இன்னைக்கு உங்களுக்கோ எனக்கோ ஆங்கில ஆட்சி மொழி இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்களுடைய மொழிக்கு எந்த ஊரும் விளைவிப்பது யாரும் கிடையாது. கற்பனையாக நீங்கள் ஒரு சில எதிரிகளை பாவித்துக் கொண்டு அவர்கள்ட்ட போய் கம்பு சுத்தாதீர்கள். ஜாலியான கொஸ்டின் ஒன்று. உங்க குர்தா சூப்பரா இருக்கு, வேர் டு யூ பை தோஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது போன தடவை போட்டிருந்ததை வச்சுட்டு அந்த ஒரு ப்ளூ கலர். இது ஒன்றும் புதிய இதெல்லாம் கிடையாது. நான் பொதுவாக ஒரு 2 இடத்துல வாங்குறேன். முதல்ல நான் காதியில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாளாக காதிக்கு போகலை. இது எதுவுமே காதியில் வாங்கினது கிடையாது. ஆனால் நான் காதியிலேருந்து வாங்கி தான் நான் ரொம்ப நாளைக்கு போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப அருமையாக இருக்கும் அது. அதுக்கு பிறகு இப்போ டி நகரில் மகாவீர் அப்படின்னு ஒரு கடை இருக்குது. அந்த கடையில் தான் நான் இந்த மாதிரியான சட்டைகள், பூ போட்ட சட்டைகள், அது வித் காலர், வித்தவுட் காலர், ஜிப்பா வெரைட்டி, பட்டன் போட்ட சட்டை வாங்குறேன். 1. 2வது இந்த கலாக்ஷேத்ரா இருக்கு இல்லையா? கலாக்ஷேத்ரா வாசல்ல அவங்க ஒரு இந்த மாதிரி துணிகள் எக்ஸிபிஷன் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அதில் கல்கத்தாலேருந்து ராஜஸ்தான்லேருந்து அப்படின்னு வெவ்வேறு மாநிலத்திலேருந்தெல்லாம் இந்த மாதிரி சட்டைகள்லாம் தைச்ச சட்டையை, ஜிப்பா இதெல்லாம் போடுவாங்க. இப்போயா ஒரு தடவை போய் ஒரு 5, 6 வாங்கிட்டு வந்துட்டோம்னா அது அடித்து போட்டு துவைச்சி அதை கிழியிற வரைக்கும் போட்டுக்கலாம். அதை மிக குறைந்த விலையில் கிடைக்கும். இதெல்லாம்
சில ₹100 முடிஞ்சிரும். இதெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஷயங்களே கிடையாது. ஒரு ஜென்சி கேள்வியோட. What will happen if government decides to close this protest in the way of arrest and beat them? They have so much anger because some of the Insta influencers use this matter as a trending material and their speeches are more immature and improper, but they teach people how to act in this issue. In my working space, my junior said that he passed in a NEET, but he can't able to pass even though he said NEET is important. I believe Tamil Nadu students now ready for NEET exams, but some people doing dirty politics. இளைஞர்களுக்கு வந்து பொதுவாகவே பல விஷயங்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அவங்க வந்து இம்மீடியட்டாக அந்த உணர்ச்சிகளுக்கு ஆட்படுறாங்க. அவங்களே நேரடியாக பாதிக்கப்படும் பொழுது தர்மம், நியாயம் அப்படின்லாம் தள்ளி நின்னு பேச முடியாது. நீங்க உங்களையே ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க. எனக்கு இதனால தான் வந்து போராட்டங்கள்ல எனக்கு பயம் குடுக்கறதுக்கான காரணம் என்னன்னா, ஒரு சின்ன ஸ்பார்க் ஒண்ணு, நீங்க வஞ்சிக்கப்பட்டுட்டீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா, நீங்க நிஜமாகவே வஞ்சிக்கப்பட்டீர்களா அப்படிங்கிறதெல்லாம் முக்கியம் இல்ல. அந்த எண்ணம் வந்துருச்சுனாலே போதும், நம்ம வந்து சிலிர்த்து எழுந்துருவோம் நம்ம. அது கூட்டமாக மாறும் பொழுது உங்களுக்கு வந்து மேலோங்கி நிற்பது பழி வாங்கணும்டா அப்படிங்கிறது தான். இது வந்து இதெல்லாம் அடிப்படை மனித உணர்வுகள். அது மெச்சூரிட்டி வர வர தான் அடங்கு, கொஞ்சம் அமைதியா உட்காரு, யோசிச்சு பாரு, காரண காரியங்கள ஆலோசி, அவசரப்பட்டு இங்க போகாத அப்படிங்கிறதெல்லாம் வந்து இதுல பங்கெடுக்காத. எனக்கு எப்பவுமே வந்து என்னுடைய பெற்றோர்கள் சொல்லிக் குடுத்தது, கூட்டம் கூடுற இடத்துக்கு போகாத. ஒரு பாயிண்ட்டுக்கு பிறகு. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. கல்ல விட்டு அடிப்பாங்க. நான் அத வந்து கம்ப்ளீட்டா பிலீவ் பண்றேன். எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டம் இருக்குன்னா, அங்க அசம்பாவிதம் கட்டாயமாக நடக்கும். ஒரே ஒரு எக்செப்ஷன் என்ன தெரியுமா ஆக்சுவலா? கடவுள் நம்பிக்கையாளர்கள் இருக்கக்கூடிய இடம், பெரும்பாலும். பெரிய தேர் அங்கேயுமே வந்து ஒடிசால ஜெகன்னாத் தேர்லலாம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு ஆண்டும் அது அந்த தேர் நடக்குதுன்னா, ஒரு சில பேர் இறந்து போவார்கள். ஆனா, பொதுவா தமிழ்நாட்ல பெரும்பாலும் பிரச்சனைகள் நடப்பதில்ல. அந்த கூட்டத்து வழியா நம்ம போயிட்டேன்னா, சிங்கிள் மைண்டட் பர்ப்பஸ். கடவுள பார்க்குறோம், தரிசிக்கிறோம். இப்ப 63 நடக்கும். ஒரு வெளிநாட்டிலேருந்து யாராவது ஒருத்தன் வந்தான்னா திகைச்சு போயிருவான். அந்த கூட்டத்தில நான் பலமுறை போயிட்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு ஆண்டும் போயிட்டு வந்திருக்கேன். அதுக்குன்னு ஒரு டெக்னிக் இருக்கு. அப்படி எந்த பக்கம் தள்ளுறாங்களோ பார்த்து அப்படியே நீங்க நீந்தி போகணும் அவ்வளோதான். ஆனா, அப்பயுமே நம்ம குழந்தைகளை எல்லாம் கூட்டிட்டு போறோம்னா, ரொம்ப கவனமாக அவர்களும் தொலைந்து விடக்கூடாது. நம்ம கழுத்து சங்கிலி தொலைந்து விடக்கூடாது. நம்ம இடுப்பு பர்ஸ் தொலைஞ்சு விடக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா தான் போணும். எல்லாம் திருட்டு பயல்கள் அங்கேயும் இருப்பாங்க. ஆனா, திருடரை தவிர வேற எதுவும் பெருசா ஒரு அசம்பாவிதம் நடக்காது. ஆனா, இந்த ஜந்தர் மந்தர் புரொட்டஸ்ட்டோ, இல்ல ஜல்லிக்கட்டு மாதிரியான புரொட்டஸ்ட்டோ எப்பொழுது வேண்டுமானாலும் ஏன்னா யார் உள்ள வரா? யார் என்ன பண்றான்னு தெரியாது. இது 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 வந்து பொதுவானது. இப்ப என்னுடைய நெருங்கிய உறவினர்கள் நான் இந்த கூட்டத்துக்கு போறேன்னு சொன்னா, போகாத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். லீகல் நடைமுறைகள் பலவற்றின் மூலமாக நம்ம வேண்டியதை சாதிக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து இந்த தெருவுல போறது, கல்ல விட்டு அடிக்கிறது, போராட்டத்துல இறங்குறதுங்கிறதுலேருந்து அவாய்ட் பண்ணணும். கூட்டம் கூடவே அனுமதிக்க கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இத பல இடங்கள்ல சொல்லி, தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லாம் சொல்லி பெரிய சண்டையெல்லாம் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது வந்து இந்த இந்த புரொட்டஸ்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு பிறகு மோசமாக போக ஆரம்பித்தது. அதோடைய ஆரம்பமே சரியில்ல முதல்ல. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து திரும்ப திரும்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும்னு கேட்கிறத நானும் ஒத்துக்கிறேன். ஆனா, எஜுகேஷன் ரிஃபார்ம் வேணும்னா என்ன எஜுகேஷன் ரிஃபார்ம்? இத பத்தி நான் பேசிட்டேன் ஏற்கனவே. என்ன ரிஃபார்ம் வேணும்னே உங்களுக்கு தெரியல. என்னன்னே சொல்லாம ஆர்டிகுலேட் பிரச்சனை என்னன்னு ஆர்டிகுலேட் பண்ண தெரியல. அப்புறம் அது வந்து இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் எல்லாம் வருது. அதாவது எனக்கு வந்து மெடிக்கல் போகணும்னு ஆசையா இருக்கு. மெடிக்கல் போக முடியல. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரணம். ஒருத்தர் ரிசர்வேஷன காரணமா சொல்லலாம். எனக்கு வந்து நெறைய மார்க் இருக்கு. ஆனாலும் என்னால வந்து சேர முடியல நீட்ல. குறைச்ச மார்க் இருக்கு. ஏன்னா பரீட்சை கடினமா இருக்கு. பதற்றம் நெறையா இருக்கு. ஏன்னா என்ன வந்து திரும்ப திரும்ப படி, படி, படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எக்ஸாம் கேன்சல் ஆயிடுது. பேப்பர் லீக் அவுட் ஆகுதுன்னா உள்ளூரே எனக்கு ஒரு பயம் இருக்கு. இந்த பரீட்சைய நான் நம்பி என்ன பிரயோஜனம்? நான் எழுதுறேன். இன்னொருத்தன் காசு வாங்கிட்டு மார்க் வாங்கிட்டு போறான். அப்ப என்னுடைய எஃபர்ட்க்கு என்ன பலன்? அப்படின்னு சில பேருக்கு தோணுது. இப்படி எங்க போனாலும் ஏதோ ஒண்ணு இருக்கு. மொத்தம் எவ்வளவு சீட்டுப்பா இருக்கு? அவ்வளவு சீட்டு அவ்வளோ பேர் தான் போக முடியும் பரீட்சைக்கு. ஆனாலும் எங்க அப்பா, அம்மா வந்து என்ன இதுக்கு போகணும்னு சொல்றாங்க. எனக்கு இதெல்லாம் துக்கத்த ஏற்படுத்துது. அது ஃப்ரஸ்ட்ரேஷனா மாறுது. அது வெடிக்குது ஒரு கட்டத்தில. இப்ப நம்ம பார்க்கிறது அதத்தான். பல பேருடைய பலவேறு வருத்தங்கள் ஒன்றாகச் சேர்ந்து, தவறான அணுகுமுறை 1, 2 இடத்துல, அரசு உடனடியாக வந்து நான் உங்கள பாசிஃபை பண்ணாதது, முக்கியமான நபர்கள் இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் சில விஷயங்கள நேரடியாக மாணவர்கள்ட்ட அட்ரஸ் பண்ணாதது, இதெல்லாம் சேர்ந்து அப்புறம் தூண்டி விடுவதற்கு எதிரிகள் இருக்கத்தான் செய்வார்கள்.
அந்த தூண்டி விடுதல்ங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும். இவர் சொல்றாரு இல்லையா, இந்த ஜென்ஸி. இன்ஸ்டால நேச்சுரலி இப்ப எனக்கு வந்து ஒரு ஆளும் கட்சி பிடிக்கலன்னா, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது, நான் வந்து அத பத்தி திட்டுறதுக்கும், அங்க உள்ள போய் இத பண்ணு, அத பண்ணுன்னு சொல்றதுக்கும் நான் செய்யத்தான் செய்வேன். அதற்கான உரிமையும் மக்களுக்கு இருக்கத்தானே செய்கிறது. இந்த ஆட்சியை கவிழ்ப்பதற்கு நாம் சிலவற்றை செய்வோம். நம்ம எல்லாரும் அங்க போய் கூட்டத்த அதிகப்படுத்துவோம். கூட்டத்தில இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து உணவு குடுப்போம், தேநீர் குடுப்போம், விசிறி குடுப்போம். அதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னும் பலவேறு கதைகள்லாம் வருகிறது. அதுக்குள்ள நான் போகல. அந்த கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளலாம் போல நான். அப்ப எப்பவுமே இதெல்லாம் நடக்க தானே போகிறது. அப்ப அங்க என்ன கோஷம் போடுகிறார்கள்ங்கிறத உங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. இந்து மத கடவுள்களை கேலி செய்தல், அசிங்கமாக பேசுதல், பிரதமரை முக்கியமாக மிக மிக மோசமான வார்த்தைகளில் பேசுதல், இதெல்லாம் நடந்ததுங்க. கொலை மிரட்டல். இப்படி அ போலீஸ்காரங்கள போட்டு சாத்து, அடி, கொல்லு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகள். இன்னும் என்னென்னவெல்லாமோ. எல்லா விதமான கெட்ட காரியங்களும் அங்கே அரங்கேறின. வார்த்தைகள் வழியாக. ஆனாலும் வந்து நாங்க மாணவர்கள், எங்களுக்கு எதிராக தடியடியை பிரயோகித்தார்கள் அப்படின்னு சொன்னா, இங்க போகாத அப்படின்னு போலீஸ் சொல்லுது. நான் போவேன்னு நீ சொல்ற. நாடாளுமன்றத்தை நோக்கி போவேன் அப்படிங்கிற. உனக்கு அனுமதி கிடையாதுங்குது. நான் போய் தான் ஆவேன் அப்படின்னா, தடிகளை வைத்துக்கொண்டு சும்மா இருக்க வேண்டுமா? அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு ஒரு ஆர்டர். பப்ளிக் லா அண்ட் ஆர்டர். பொது ஒழுங்கு அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பொது ஒழுங்கை வாயால் சொல்லி நீங்கள் கேட்கவில்லை என்றால், ஸ்டாண்டர்ட் ஆப்பரேட்டிங் ப்ரொசீஜர்ல தண்ணீரை பீய்ச்சி அடி, தடியடி, கண்ணீர் புகை, ரப்பர் பெல்லட்ஸ் போடக்கூடாது என்ன பொறுத்தவரைக்கும். அதெல்லாம் நியாயமற்றது. நான் வந்து கம்பாலேயே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன். அது ஆறாத வடுவை ஒருவருடைய மனத்தில் ஏற்படுத்தும். இப்ப நீ ஏன்பா போற? ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து கொண்டு கைய தட்டி, பாட்டு பாடி, குதிச்சு பேசுற. உனக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு இணையான ஒரு இடம் தமிழ் கூறும் நல்லுலகில் இல்லை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கங்க. ஜந்தர் மந்தர்ல யார் வேணாலும் புரொட்டஸ்ட் பண்ணலாங்க. ஆனா, நீங்க பிரீச் பண்ணிட்டு நீங்க பார்லிமெண்ட்ட நோக்கி போனீங்க. 1. 2வது பிரதமர் வீட்டுக்கே போறாரு. அ கூட்டத்த கூட்டிட்டு அதெல்லாம் செக்யூரிட்டி ரிஸ்க் இல்லையா? அப்ப இதெல்லாம் நாங்க பண்ணுவோம். நீங்க பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணும்னா, காவல்துறை அப்ப எதுக்கு இருக்கு? இப்படித்தான் வந்து ஃபார்மர்ஸ் புரொட்டஸ்ட் அப்ப நடந்தது. முள்வேலி போட்டு தடுத்து நிறுத்த பார்த்தார்கள். நீங்க அத எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வந்தீங்க. அப்ப ஏதோ ஒரு கட்டத்தில வந்து நீங்க இன்டெலிஜென்ஸ் ஆஃபீசர்ஸ் சும்மா தகவல் சேகரிக்கிறதுக்கு உள்ள இருக்கிறவங்கள கொலை பண்றீங்க. ஒரு ஐபி ஆஃபீசர் அந்த இப்ப இதுல இல்ல, ப்ரீவியஸ் போராட்டத்தில. கொலை பண்ணியிருக்கீங்க. பல பேர் உயிர் இழந்திருக்கிறார்கள். அப்ப அப்பொழுது வந்து காவல்துறை என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ஆனாலும் இவர் சொல்றார் இல்லையா, ஏன் வந்து இறங்கி அடிச்சு எல்லாரையும் தூக்கி ஜெயில்ல போடுன்னு போடக்கூடாது. ஏன்னா, அதுதான் நிலைமை கைமீறி போவதற்கு காரணமாக இருக்கும். இப்ப உங்களுடைய நோக்கம் இம்மீடியட் டிஸ்பர்சல் மட்டும்தான். இப்ப இந்த தடியடியே இப்பொழுது இங்கிருந்து கலைந்து போங்கள். நாளைக்கு நீ அங்க வந்தேன்னா உன்ன தூக்கிருவேன் அப்படின்னு சொல்றதுக்காக இல்ல. இப்ப இன்ஃபாக்ட் இந்த சோனம் வாங்சுக் உண்ணாவிரதத்திலிருந்து அத முடித்துக் கொள்வதாக அவர் அறிவிக்கும் பொழுதே அவரோடு ஒரு ஒப்பந்தம். இந்த பார்லிமென்ட்டை நோக்கின அந்த மார்ச் 20ஆம் தேதி ஜூலை 20 அன்றைக்கு செய்தவர்களுக்கு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேன் என்று அரசு உத்தரவாதம் கொடுத்திருக்கு. அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம் அவர் சொல்றதுலேருந்து. அப் அவ்வளோதான். அது குடுத்தா அதுபடி நடக்கணும். மாணவர்களுடைய வாழ்க்கை முக்கியம். அவர்கள் கொஞ்சம் வரம்பு மீறி போனாலும், அவர்கள வந்து ஜெயில்ல போடுவேன். அவர்கள் அடிப்படையில அவர்கள் குற்றவாளிகள் இல்லை. இடையில சில குற்றவாளிகள்லாம் சேர்ந்து குற்றத்தை தூண்டியிருக்கலாம். அப்ப நீங்க அவங்கள கண்டுபிடிங்க. அடிப்படையில வந்து மாணவர்கள் தூண்டப்பட்டால், அந்த தூண்டுதலுக்குள் மாட்டி அவர்களும் சேர்ந்து கோஷம் போடுவதும், கெட்ட வார்த்தை சொல்வதும், கல்லை விட்டு அடிப்பதும் அவர்கள் செய்கிறார்கள். இருந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையை கருத்தில் கொண்டு, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருப்பது தான் நல்லது. இது எஸ்கலேஷன் நம்ம ஹிந்தி போராட்டத்திலேருந்து பார்த்துருக்கோம். தமிழ்நாட்ட ஒரு உதாரணமாக எடுத்தா. மண்டல் போராட்டத்தில பார்த்துருக்கோம். பல போராட்டங்கள்ல பார்த்துருக்கோம். அவர்கள் தங்கள் உயிரையே மாய்த்துக் கொள்வார்கள். வன்முறையில் இறங்குவார்கள். அதனால தான் இந்த மாதிரி விஷயத்தில நம்ம சீக்கிரமாவே களத்துக்கு வந்து, அவர்களை மாற்றி இருக்கணும். அவர்கள உறுதி குடுத்திருக்கணும். அல்லது எது குடுக்க முடியாதோ, அத குடுக்க முடியாதுப்பா. நான் இதெல்லாம் உனக்கு பண்றேன். நீங்க கலைஞ்சு போங்க. த்ரெட்டும் குடுக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப பண்ணீங்கன்னா, நாங்க மேற்கொண்டு சில முடிவுகள எடுக்க வேண்டியிருக்கும்ப்பா. அமைதியாக ஜந்தர் மந்தர்ல உட்கார்ந்து பஜனை பண்ணிட்டு போறீங்கன்னா போங்க. டிஜேய வச்சு பாட்டு பாடி டான்ஸ் ஆடுறீங்கன்னா பண்ணுங்க. ஆனா பார்லிமென்ட்க்கு வருவோம். அரசு கட்டடத்த கையகப்படுத்துவோம். பஸ்ஸ வந்து கல்ல விட்டு அடிச்சு உடைச்சு எரிப்போம். அப்படின்னா, பொதுச்சத்துக்கு சேதம் விளைவிப்பவர்கள் மாணவர்களாக இருந்தாலும், யூ யூ ஹேவ் டூ ஃபேஸ் த மியூசிக்.
ஆனால் இப்பொழுதைக்கு நான் வந்து அந்த மிரட்டுதலோ அடிதடி மூலமாகவோ அவர்களை தடுத்து ஜெயிலில் போட வேண்டும் என்று நான் சொல்றேன். இப்போ இந்த சோஷியல் மீடியா சம்மந்தமாகவே இன்னொரு கேள்வி, இதோட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவான கேள்வி. Should the government ask social media companies to open source content policies in the region? I'm not a leftist or I don't follow any of the influences, but everything I get on my Instagram, Reddit, Twitter timelines are overwhelmingly leftist contents. அதற்கான மாற்று கருத்துக்களை என்னை போன்ற பலரும் போட்டுக்கிட்டு தான் இருக்கும். ஒரு பர்ட்டிகுலர் கண்டென்ட் ஒரு டைரக்ஷனில் போகுதுங்கிறதுக்காக நீங்கள் அதை தடை செய்யக்கூடாது. மாற்று கருத்துக்களை கொடுத்து கொண்டிருங்கள். அவ்வளோதான் பண்ண முடியும். ஏன் உங்களுடைய டைம்லைனில் அப்படி வருது? நீங்கள் அவர்களோடு எங்கேஜ் பண்ணுங்க. மாற்று கருத்தை முன்வையுங்கள். சோஷியல் மீடியா சைட் எல்லாம் போய் நம்ம ஓப்பன் சோர்ஸ் பண்ணு. அது ஏன் எதுக்காக ஓப்பன் சோர்ஸ் பண்ணுன்னு கேட்குறாருன்னு எனக்கு தெரியல. ரெகுலேட்டரிங்கிறத ஒரு அதை கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அப்போ சென்சார்ஷிப் வரும். இம்பாசிபிள் டு மேனேஜ் திஸ். அது தேவையற்றது. எல்லாரும் அவர்களுடைய கருத்தை சொல்லட்டும். நீங்க இன்னும் 10 பேரை கூட்டிட்டு போய் உங்களுடைய கருத்தை சொல்வதற்கு ஆள் சேருங்கள். கருத்து மோதல் தான் இது. தவிர தடை செய்வதோ அல்லது இதெல்லாம் எடுன்னு சொல்வதோ, அது சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது சொல்லப்பட்டால், நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நாளைக்கு பஸ்ஸை எரிப்போம் அப்படின்னு சொன்னா, தே ஹேவ் டு பி ரிப்போர்ட்டட். டேக் டவுன் நோட்டீஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. நம்முடைய காவல்துறை அதை பயன்படுத்துறாங்க. ஆனா, அதுதான் முதன்மையாக பயன்படுத்தணும் என்ன கேட்டா. இப்போ ஒருத்தர் ஒரு கார்டு போடுறாருன்னு வச்சுப்போம். அது வன்முறையை தூண்டுகிறதுன்னு வச்சுப்போம். அப்ப காவல்துறை இதற்குன்னு ஒரு விங் இருக்கணும். அவங்க பார்த்துட்டு இம்மீடியட்டா டேக் டவுன் நோட்டீஸ் குடுக்கணும். இது வந்து வயலன்ட், இது வந்து கால் ஃபார் வயலன்ட் ஆக்ஷன். உடனடியாக Twitter, Facebook, Instagram, Meta எல்லாரோடையும் அவங்க வந்து ஒண்ணா உட்கார்ந்து பேசி, நாங்க வந்து ஜெனுவினா ப்ராப்ளம்ங்கிறத உடனே எங்கள்ட்டேருந்து வர்றத, பொதுமக்கள்ட்டேருந்து வர்றதா எடுத்துக்காதீங்க. லா அண்ட் ஆர்டர்லேருந்து வர்றத பார்த்துட்டு அது டேஞ்சரஸ்ன்னு தெரிஞ்சா நீங்க நிக்ஸ் பண்ணிடுங்க. ஏஐ ப்ரோகிராம் போடுங்க அதுல. அதே மாதிரி சிமிலர் கன்டென்ட் இருந்தா தூக்குங்க. அதே கன்டென்ட்ட ஒன்ஸ் நம்ம டேக் டவுன் பண்ணிட்டோம்னா, அதே கன்டென்ட் வேற ஒருத்தன் போடுறான்னா, அத கேள்வியே கேட்காம தூக்குங்க. பர்சனல் த்ரெட் ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து நான் வந்து உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு போட்டா தூக்கிடுங்க அதை. ஹைடு பண்ணிடுங்க. பிளாக் பண்ணிடுங்க. அதாவது அது வந்து டிலீட் பண்ணாதீங்க. இன்விசிபிள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒண்ணு வச்சுக்கங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க கன்டெஸ்ட் பண்ணாதான் அதை வந்து விசிபிள் ஆக்குவீங்க. அது சம்டைம்ஸ் வந்து அது ஹார்ம்லெஸ் கன்டென்ட்டா இருக்கும். இப்போ 2 பேர் பேசிக்கிறாங்க. அதுக்கு ஒரு மேல ஒரு கமெண்ட்டா இருக்கும். சென்சார்ஷிப் இஸ் நாட் த ரைட் வே டு கோ. லெஃப்ட் கன்டென்ட் இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் கன்டென்ட்ட கொடுங்க நீங்க. தட் இஸ் த ஒன்லி வே. அறிவியல், வரலாறு, பல்வேறு சார்ந்த கேள்விகளோட இந்த வாரம் நம்ம நிகழ்ச்சி முடிஞ்சது. அடுத்த வாரம் இன்னும் சில நிகழ்ச்சியோட கேள்விகளோட சந்திப்போம்.